நல்ல காலி சார். கார்த்திக் ஒரு சார் இல்லாது தானே இருக்கும் இல்ல பார்த்திபன் பிரசன்ட் பட்டன் நீங்க ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஜாயின் மீட்டிங் பிரசன்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணா இது வராது. பிரசன்ட் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதீங்க. வேற வருதுல்ல ஜாயின் மீட்டிங் மட்டும் பண்ணுங்க. இது கரெக்ட், இது கரெக்ட். சொல்லுங்க. காரியம் இருக்கீங்க. நீங்க உங்களை மியூட் பண்ணிடுங்க. மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க பேசும்போது மட்டும் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. எம் சுந்தர் சார், கொஞ்சம் உங்க மைக்கை மியூட் பண்ணிக்கோங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். இது யார் போஸ் பிரசன்ட் பண்ணிக்கிறது? யார் அது? நேம் வரல. தமிழ் இது யார் பிரசன்ட் பண்ணிருக்காங்க? சமயதேசனா? சாமிதாசன். ஆமா சார், சாமிதாசன் சார், அந்த பிரசன்ட் பட்டனை கிளிக் பண்ணாதீங்க சார். சாமிதாசன் சார். சார் ஐயனார் முத்து அவரு மியூட் பண்ண. ஆமா போன ஆன் பண்ணி நான் பேசுறது கேட்குறேன் ப்ராப்ளம் இருக்கா ப்ராப்ளம் இருக்கா மீட் பண்ணிங்களா? அல்ல அதனால கேட்கும். மீட் பண்ண கேட்கும். அல்ல இப்போ நம்ம இங்கோட்டு ஹெட்செட்டில் கேட்குறேன் இல்ல ஹெட்செட்டை கேட்குறேன் கேட்குது. நல்லா இல்ல இல்ல சரிங்க, அவங்க ரிமூவ் பண்ணிக்கோங்க மேம். அப்போ ரீச் டவுன்லோட் பண்ணு அப்போ என்ன
ஐயனார் முத்து சார், கொஞ்சம் உங்க ஆடியோ மியூட் பண்ணிக்கோங்க சார். அவங்க சொல்லுங்க, மைக் மாதிரி ஒரு சிம்பிள் போட்டிருக்கோம், அதை ஒரு டச் பண்ணிங்கன்னா ரெட் கலர் வந்துடும். அவங்க ப்ரெசன்டேஷன் கொடுத்துட்றாங்க. யாரு இது கொஞ்சம் லிசன் பட்டன் போடாரு. மேடம் ஒரு மைக் 3 பட்டன் இருக்கா, ஃபர்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்க நீங்க. ஐயனார் முத்து மேடம், ஃபர்ஸ்ட் பட்டன் மைக் மியூட் ஆயிடும். ஜிடி சார் வந்தாங்க. ஜிடி சார் வந்தாங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்பீக்கர் சொல்லிட்டாங்க சப்போஸ். எல்டிஎம் சார், எஸ்ஆர்எம் மேடம் வந்துட்டாங்களா சார்? எஸ்ஆர்எம் மேடம் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. ஸ்டார்ட் பண்ணிடலாம் சார். ஓகே சார். ஜேடி வந்துட்டாங்களா? ஜேடி இன்னும் காணுமே. இன்னும் ஜேடி ஜாயின் பண்ணல. சார் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா உங்க செல்ல ஓபன் பண்ணுங்க சார். உங்க செல்ல ஓபன் பண்ணுங்க. உங்க செல்ல ஓபன் பண்ணுங்க. கால் பண்ணுங்க. ஓகே சார், ஓகே. அது யாரு? சுப்பிரமணியம். சார் வந்துட்டாங்க. இல்ல மேம் கொஞ்சம் மியூட் பண்ணணும் நீங்க. இதுல மியூட் பண்ணுங்க உங்க ஆடியோ மியூட். ஜெய் சார் வந்துட்டாங்களா? சார் பேனர் பாருங்க. எஸ் சார். ஓகே ஓகே சார். ஒருத்தரை இப்பதான் ஜாயின் ஆகிருக்காங்க சார்.
பார்க்கலாமா சார்? என்ன சார்? We start, sir. Let's start, sir. தானே கண்ணா பிரசாத் அது ராஜாராம். ராஜாராம் சார், உங்க ஆடியோ கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். விவேகாரட்டா நான் பேசுறது கேக்குதான்னு? கேக்குது சார், கேக்குது. ஓகே, ரெண்டு விஷயம் எல்லாரும் அன்மியூட் பண்ண சொல்லுங்க. ஒண்ணு, ரெண்டாவது பிரசன்ட் பட்டனை யாருமே வந்து ஆட் பண்ண வேணாம்னு சொல்லுங்க, டச் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. கண்டிப்பா. ஏன்னா புதியவர்கள் இருப்பாங்க. ஆமா, ஸ்டார்ட் பண்ணலாம். டிக்னிட்டரிஸ்லாம் வந்துட்டாங்களா? எல்லாம் வந்துட்டாங்க. சரி, ரைட், வண்டர்ஃபுல். ஸ்டார்ட் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இந்திய அரசு மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகம், தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி இணை இயக்குனர் திரு காமராஜ் ஐஏஎஸ் அவர்களின் அறிவுறுத்தலின்படி திருநெல்வேலி மக்கள் தொடர்பு கள அலுவலகம் கொரோனா மற்றும் ஆத்ம நிர்பார் பாரத் அபியானத்திற்கு இணைய வழியில வந்து நமது மாவட்ட வங்கி ஒத்துழைப்புடனும் நிதிசார் கல்வி நாடு கிராம ஒத்துழைப்பு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும். இதுல பெரும்பாலான வங்கி தொடர்பு அது மட்டும் இல்லாமல் கல்லூரி மாணவர்கள் மற்றும் பத்திரிகையாளர்கள்லாம் இருக்கிறார்கள். இங்கே வருகை தந்து நீங்கள் மட்டும் அனைவருக்கும் அந்த தகவலை கொண்டு போகணுங்கிறதா எங்களோட நோக்கம். நீங்க இதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு ஆரம்பமாக வெல்கம் அட்ரஸ் கள விளம்பராளர்கள் திருமதி ஜேக்கப் அவர்களை அன்போடு கேட்பது வரவேற்கிறேன். மேடம் அன்மியூட் பண்ணணும்.
taking time of being here today. First of all, I welcome Sri J. Kamaraj IAS, Joint Director Teaching Outreach. Thank you for your support and being here today. COVID-19 outbreak has brought about drastic changes in the country, and by every measure, we are going through a great engine managing across the world this summer. Though clinical trials are going on, there is no specific vaccine yet for COVID-19 vaccine. And it will be good to take immunity measures, which boosts our immunity. Enhancing the body's natural defense system plays an important role in maintaining immunity. We all know that immunity is better than cure. Then how to boost immunity using Siddha medicine is an important topic in these times. With great pleasure, I welcome Dr. Selvakumar to this webinar. He is Medical Officer Siddha in PHC Tamil Nadu. Welcome, sir, to the webinar. And we should protect ourselves from this coronavirus at the same time we should move forward. So equal weightage should be given to containment of virus and protection of lives and livelihood. As we all know, the COVID-19 crisis and the consequent lockdown have adverse impact on the livelihood of people in different sectors, especially migrant laborers, street vendors, farmers, micro, small, medium enterprises, and community. So our Honorable Prime Minister announced Atmanirbhar Bharat Abhiyan is self-reliant India support Indian economy in fighting corona COVID-19. The 20 lakh Atmanirbhar Bharat Abhiyan store focus is anything. The MSME sector is one of the largest exports at about 50%, and it is the second largest employer next to agriculture, providing employment to about 11 crore people. Under Atmanirbhar Bharat Abhiyan, there are various policies for vulnerable and marginalized sectors. For example, there is a 5,000 crore rupees special credit to the so in this pandemic, they also this year right in pandemic has posed a threat to everyone registered all these adopt digital banking. So the digital banking and the topic financial literacy are also relevant for the here today explore details on financial enlightenment. I heartily welcome Srimati N. Durga Devi, who is the Chief Regional Manager Technology and Signatories to this webinar. I also welcome Sri B. Mohan, who is the Regional Financial Innovation and Development RBSMI. I welcome Sri R. Varadaraj Perumal, Regional Counsel, Tamil Nadu Government. I also welcome P.K. Sadavanan and we are Martin, organizing listening to the program and also welcome Sir, vanakkam sir. Na pesradhu kekka sir. Thank you, madam. Ana neenga pesradhu kekkala sir. நிகழ்ச்சியின் தலைமை உரையாற்ற மண்டல மக்கள் தொடர்பு சார் நீங்க பேசுறது கேட்கல சார். இணை இயக்குனர் மரியாதைக்குரிய ஐஏஎஸ் அவர்களை அன்புடன் கேட்கிறேன். வணக்கம். ஒருத்தங்க இப்ப ஜாயின் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கு ஏதோ ஆடியோ பிரச்சனைன்றாங்க. வரவங்களை ஃபர்ஸ்ட் மியூட் பண்ணுங்க. தென் வரவங்க ஜாயின் பண்றவங்க கைண்ட்லி மியூட் யுவர் செல்ஃப், மியூட் பண்ணிக்கங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணுங்க உங்களுக்கு ஆடியோ கேக்குதான்ட்டு. பிகாஸ் தி மீட்டிங் ஹஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஜாயின் பண்றவங்களுக்கு வந்த உடனே மிஸ்டர் போஸ்வெல் நீங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாருங்க, மியூட் பண்ணுங்க வரவங்களை யாரும் ஆட் பண்ணாலும். ஓகே சார்.
அவங்களுக்கு ஆடியோ வரலன்றாங்க, அது என்னன்னு தெரியல, பார்க்கணும். அனைவருக்கும் வணக்கம். மிக நெருக்கடியான ஒரு சூழலில் அடிப்படையிலேயே கள விளம்பர அலுவலர்களாக வழங்கப்பட்ட நம்முடைய மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் அதிகாரிகள் கொரோனா தொற்று காரணத்தால் வேறு வழியின்றி இணைய கருத்தரங்கை நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் உள்ளோம். ஏனென்றால் நம்முடைய எண்ணம் என்பது யாருமே எதிர்பாராத ஒரு சர்வதேச சவாலாக கொரோனா தொற்று வந்துள்ள சூழலில் it has been bleeding everywhere. நம்மளுடைய நம்பர்ஸ் எல்லாம் பார்த்தாக்கா ஒன்றும் ரொம்ப கவலை அளிக்கக்கூடிய ஒரு நம்பர்ஸ் தான். உலக அளவில் ஒரு கோடி பேர் பாதிக்கப்பட்ட சூழல் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு 15 நாளைக்கு முன்னாடி தான் வந்தது. இன்று உலக அளவில் வந்து கொரோனா தொற்று உற்று நோக்கினால் 1.5 கோடியை தாண்டி விட்டது. அதே போல நாம வந்து 10 லட்சம் 1 லட்சத்தை நெருக்கிறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு 50 நாளுக்கு மேல ஆச்சு. பட் இப்ப ஒவ்வொரு 2.5 நாள், அதாவது 60 மணி நேரத்திற்கு ஒரு முறை. வணக்கம், வருக வருக. ஹலோ, யாரோ ஜாயின் பண்றாங்க, வாங்க சார். கேக்குது நீங்க பேசுறது? ஹலோ சார், கேக்குது சார். நீங்க மியூட்ல இருக்கு, நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. நாங்க பேசுறது எல்லாருக்கும் கேக்குது, நீங்க அன்மியூட் பண்ணுங்க. மீட்டிங் ஸ்டார்டட், செக் பண்ணி. சோ இந்தியாவின் சூழல் மிகவும் வருந்தத்தக்க ஒரு சூழல். முதல்ல லாக்டவுன் நம்ம அனௌன்ஸ் பண்ணப்ப வந்து எல்லாமே கண்ட்ரோல்ல தான் இருக்குங்கிற ஒரு எண்ணம் எல்லாருக்குமே வந்தது. பட் அதற்கப்புறம் நம்ம தினசரி பார்க்கின்ற கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்ஸுடைய எண்ணிக்கை தமிழகமா இருக்கட்டும், இந்தியாவாக இருக்கட்டும், மிகவும் நம்மளை பயமுறுத்தக்கூடிய ஒரு சூழலில் தான் இன்று நாம் உள்ளோம். அதற்கு யாரை குற்றம் சொல்லலாம் என்பதை விட நம்மிடையே அலட்சிய உணர்வு அதிகமாகி உள்ளது என்பதைத்தான் நாம் ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சூழலில் உள்ளோம். என்ன நமக்கு வராது, நமக்கு வந்துடாது அப்படிங்கிற எண்ணம் நம்ம கிட்ட எல்லாருக்குமே இருக்கு. பட் அது நம்ம தெரு வரைக்கும், நம்ம வீடு வரைக்குமே வந்துடுச்சு. எங்க ஆபீஸ்லயே வந்து லீவ்ல இருந்த ஒரு ஸ்டாஃபே வந்து காலமாயிட்டாங்க கொரோனா தொற்றால. முதல் 5 நாட்கள் அது சாதாரண ஃபீவர்னு நினைச்சு அவங்க லங்ஸ் இன்ஃபெக்ட் ஆகுறது தெரியாமே இருந்துட்டாங்க. ஸோ இப்படி நம்ம வீடு வரை, நம்மளுடைய அலுவலகம் வரை இந்த கொரோனா தொற்று வந்த பிறகுதான் நமக்கெல்லாம் புத்தி உரைக்கிறது, என்னடா இது இப்படி அப்படி என்று. அப்படியும் தினசரி வரக்கூடிய எண்ணிக்கையானது ஒரு நல்ல ஒரு சிக்னலை நமக்கு கொடுக்கல. ஆக மிக அதிக கவனத்துடன் நாம் இருக்க வேண்டிய சூழலில் உள்ளது. ஹெல்த் வைஸ் we are bleeding. இன்னொரு புறம் நம்மளுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கிறப்ப that is double bleeding. கொரோனா லாக்டவுன் வந்ததால எல்லாமே பாதிப்பு ஆகி மிக கொடூரமான ஒரு சூழலில் பொருளாதார ரீதியில் அனைவரும் தள்ளப்பட்டோம். கவர்மெண்ட் has been watching. பார்த்தது பிரதமர் மிக சிறப்பாக இதை பார்த்ததோடு இல்லாமல் மிக சிறப்பாக திட்டமிட்டு ஆத்ம நிர்பார் பாரத் என்ற ஒரு அருமையான ஒரு திட்டத்தை 25 கோடி ரூபாய் அளவில் அதை வந்து அறிவிச்சாங்க. அதுலயும் குறிப்பா 6 லட்சம் கோடி ரூபாய் வந்து மைக்ரோ ஸ்மால் மீடியம் எனப்படுகின்ற சிறு குறு இந்த தொழில் துறையினருக்காகவே சிறப்பாக அதை அனௌன்ஸ் பண்ணிருந்தாங்க. அதாவது நான் நேற்றையும் சொன்னேன், ஒரு 6500 கோடி ரூபாய் பட்ஜெட் உடைய ஒரு துறைக்கு எந்த அளவிற்கு அந்த துறையை தூக்கிவிட வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அதை விட 10 மடங்கு நிதி உதவியாக அறிவித்திருக்க முடியும் என்பதை நாம் உற்றுநோக்க வேண்டும். ஆக அரசின் தரப்பிலிருந்து மிக சிறப்பான உதவி உங்களுக்காக தரப்பட்டுள்ளது. சாதாரண பிரஜைக்கு, சாதாரண குடிமகனும் அவன் வாழ்வில் அவன் பட்ட துயரத்திலிருந்து, பொருளாதார ரீதியில் அவன் பட்ட துயரத்திலிருந்து மீண்டும் மேலே எழ வேண்டும். கொரோனா எப்போது போகும் என்று தெரியாத சூழலில் அதற்காக நம்ம காத்திருந்து ஒரு பயனும் இல்லை என்ற சூழலில் நமக்கான, நம் வாழ்க்கைக்கான
வாழ்வாதாரத்திற்கான பணிகளை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதால் உடனுக்குடன் அந்த திட்டத்தை அறிவித்து அது மிக நல்ல அளவில் பல்வேறு மாநிலங்களுக்கு அந்த திட்டத்தின் பல்வேறு அம்சங்கள், பல்வேறு திட்டத்துக்கு கீழே இருக்கிற பல செக்டார்ல இருந்து எல்லாருக்கும் பணம் பட்டுவாடாவும் தரப்பட துவங்கிவிட்டது. இதெல்லாம் வங்கித்துறை வல்லுநர்கள் எவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, ஐஓபியில் இருந்து, கிராம வங்கியில் இருந்து, ஆர்பிஐ சென்னையிலிருந்தே ஒரு சீனியர் டிக்னிட்டரி வந்திருக்காங்க. மக்களுக்கு எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல் அரசு தருகின்ற நிதியுதவி யாருக்கு தேவையோ அவர்களுக்கு சரியாக போய் சேர வேண்டும், அவர்களுக்கு கை தூக்கி விட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இவ்வளவு பேர் இங்க வந்திருக்கீங்க. உங்களுடைய சிறப்புரைகளை கேட்க நாங்கள் எல்லாம் தயாராக இருக்கிறோம். மத்திய அரசின் மண்டல மக்கள் தொடர்பு அலுவலகத்தின் சார்பில் கீ டிக்னிட்டரிஸ் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இதில் பங்கு பெற்றுள்ள பிற நேரு யோகேந்திரா உள்ளிட்ட உறுப்பினர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இதை யூ ஷுட் ஸ்ப்ரெட் தி வேர்ட். இதுல பங்கு பெறுவங்க மட்டும்தான் வந்து இந்த திட்டத்திற்காக அப்ளை பண்ணி அதனால பயன்பெறணும்னு கிடையாது. உங்கள் கிராமத்தில், உங்கள் தெருவில் யாராக இருந்தாலும் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்றது, கொரோனா ஸ்ப்ரெட் தடுக்கணும். அதே சமயம் இந்த இன்ஃபர்மேஷன் ஸ்ப்ரெட் பண்ற ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பு இந்த கருத்தரங்களை பங்கு பெறுகின்ற ஒவ்வொருக்கும் உள்ளது. அதை தயவு செய்து முன்னெடுத்து சென்று விவரம் அறியாதவர்களுக்கு எங்கு விவரம் கிடைக்குங்கிறத சொல்லி அனைவரும் அவரவர் வாழ்வில் மேம்பட வேண்டும் என்ற அரசின் எண்ணத்தை மெய்ப்பிக்க அனைவரையும் கேட்டுக்கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. இணை இயக்குனர் அவர்களுக்கு நன்றி. இந்த இணையவழி கருத்தரங்களை கலந்து கொண்டிருக்க பெரும்பான்மையானவர் வந்து ஃப்ரண்ட் லைன்லேருந்து ஒர்க் பண்ணுறவங்க. உங்களுக்கு இந்த கொரோனா குறித்த விழிப்புணர்வு ரொம்ப அவசியமானதாகவும் இருக்கும். முதலாவதாக இந்த கொரோனா விழிப்புணர்வு ஏற்படுத்த மருத்துவ அலுவலர் மருத்துவர் ஸ்ரீ செல்வகுமார் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். செல்வகுமார் சார், ப்ளீஸ். மருத்துவரையா வணக்கம். நான் உங்களை பற்றி குறிப்பிட தவறிவிட்டேன், மன்னிக்கவும். கொரோனாவை பொறுத்தவரை அனைவரும் கைப்பு செய்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் அலோபதியும் சித்த மருத்துவம் சேர்ந்துதான் ஏதேனும் வந்து, ஏன்னா நம்மளுடைய ட்ரெடிஷன் ரொம்ப சிறப்பான ட்ரெடிஷன். ஆயுர்வேதா, சித்தா, இந்திய மருத்துவ முறைகள்லாம் ரொம்ப மிக சிறப்பான காலம் தொட்டு கிட்டத்தட்ட 2000-3000 ஆண்டுகள் பழமை வாய்ந்தது. அதற்கு நல்ல ஒரு பலனும் சென்னையில் இருக்கிற கேம்ப்ல எல்லாம் நல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த சூழலில் எங்களிடையே நீங்கள் உங்களுடைய கொரோனா குறித்த அறிவுரைகளை வழங்க இருப்பது எங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி சார். வருக வருக. எல்லோருக்கும் வணக்கம். நான் டாக்டர் செல்வகுமார், வல்லநாடு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல சித்த மருத்துவராக இருக்கேன். இன்னைக்கு இந்த ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுத்த நம்மளோட ஆசிரியர் சார், அவங்களோட குழு தலைமை எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஆக்சுவலாக COVID-19 அப்படிங்கிற தொற்று நோயை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம். இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் என்ன சொல்லுது அப்படின்னா, COVID-19 வந்து கொரோனா வைரஸ் அப்படிங்கிற வைரஸ்னால உருவாக்கப்பட்டிருக்கு. 1950களில் இந்த கொரோனா வைரஸ் வந்து இருக்குது, மிருகங்கள்ல இருந்துட்டு இருக்கு. ஆனா அவ்வளவு தீவிரமானது கிடையாது. 2014 ஸ்வைன் ஃப்ளூ அப்படின்னு ஒரு ஃப்ளூ வந்து வருது. அந்த ஃப்ளூ வந்து இந்த சார்ஸ் வைரஸோட கொரோனா வைரஸோட சேர்ந்த வைரஸ். அதுக்கு பேரு COVID-1 பேரு, சார்ஸ் COVID-1. அந்த வைரஸ் வந்து சொன்னாங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிண்டத்தை உண்டாக்குது, அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்டத்தை உண்டாக்குது. பெரும்பாலும் வந்து இந்த குளிர் பிரதேச நாடுகள்ல கடுமையான தாக்குதல், இந்தியாவில மிகப்பெரிய தாக்குதலை உண்டாக்கும்னு நம்பினாங்க. ஆனா அந்த ஸ்வைன் ஃப்ளூ வந்து இந்தியால வந்து அந்த அளவுக்கு தாக்குதலை உண்டாக்கல, அப்படி போயிடுச்சு. அப்புறம் கால மாற்றத்துல இந்த 19 வருஷம் ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் பாக்கல இந்த வைரஸ் வந்து முதல்ல சைனா ஊகான் மாநிலத்துல ஒரு மனிதர்களை தாக்குதல் ஆரம்பிச்சு நிறைய மரணங்கள், கணக்கிலடங்கா மரணங்களை உண்டாக்குச்சு. என்ன காரணம்னா, இது என்ன செய்யுதுங்கிறத அறிய முடியல. திடீர் மரணங்களால மருத்துவர்களும் அரசும் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அந்த மாதிரி சூழல்லாம் இது உருவாச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் வந்து முதல் வைரஸ் வந்து February 1 ரிப்போர்ட் ஆச்சு கேரளாவில்.
மார்ச் 1ல இருந்து இந்த வைரஸ் வந்து பெருகிட்டு இருக்கு. இதோட காலம் வந்து ஒரு 6 மாசம். ஹேர்டு இம்யூனிட்டி வர்றதுக்கு இந்த மக்கள்கிட்ட எல்லாருக்கும் அது வந்து தான் போகும். அந்த ஹேர்டு இம்யூனிட்டி வர்றதுக்கான கால அவகாசம் வந்து 6 மாசம். இந்த ஜூலை 31 இல்ல அதிகபட்சம் ஆகஸ்ட் 31 அந்த காலகாசம் முடியுது. அந்த காலகட்டத்துக்குள்ளேயே நம்ம மக்களுக்கு மேக்சிமம் அது வந்துட்டு போயிடும். இது பார்த்த வரைக்கும் இந்த வைரஸ் வந்து 85% மக்களுக்கு ஒண்ணுமே பண்ணல. எனக்கு கூட இன்னைக்கு தான் 14வது நாள் அந்த குவாரண்டைன் முடிச்சுதான் நேரம் இங்க வரேன். ரிசல்ட் நெகட்டிவ் வந்த பிறகு தான் நான் வீட்டுக்கு வந்திருக்கேன். இந்த சூழ்நிலை நான் ஒரு 150 பேஷண்ட் கோவிட் கேர் சென்டர்ல பார்த்துட்டு இருந்தேன். 8 நாள் டியூட்டி பார்த்தேன். 8 நாள்லயுமே அந்த பேஷண்ட் 160 பேஷண்ட் இருந்தாங்க. ஒரு 8 பேஷண்ட்டுக்கு மட்டும்தான் நாங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்து அதை வந்து மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். கோவிட் கேர் சென்டர்ல பாக்கி 152 பேஷண்ட்டும் 8 நாளும் ஹாப்பியா எந்த தொந்தரவும் இல்லாம சேஃபா தான் இருந்தாங்க. அதனால கொரோனாவை பத்தி நம்ம பயப்பட வேண்டாம். ஏன் அரசாங்கம் அவங்களை தனிமைப்படுத்துறாங்க அப்படின்னா, இந்த வைரஸ் வந்து ஈஸியா மற்றவங்களுக்கு பரவக்கூடியது. அந்த பாக்கி உள்ள 15% மக்களுக்கு வந்து இந்த வைரஸ்னால சில எமர்ஜென்சி கண்டிஷன் உண்டாயிடக்கூடாதுங்கிற ஒரு பயத்துல தான் அரசாங்கம் அந்த 85% பேரையும் தனிமைப்படுத்தி ஒரு 14 நாள் வைக்கிறாங்க. இப்ப 14 நாள் கூட கிடையாது, 10 நாள் தான் வைக்கிறாங்க. வீட்டுல போய் ஒரு வாரம் இருந்தா போதும் அப்படிங்கிறாங்க. சரி, இந்த வைரஸ் வந்து என்ன செய்யுது அப்படின்னு பார்ப்போம். இந்த வைரஸ் வந்து மூக்கு வாய் வழியா உள்ள நுழையுது. மேக்சிமம் மூக்கு வழியா, மூக்கோட சளிச்சவு வழியா உள்ள நுழையுது. நுழைஞ்சு அங்க பல்கி பெருகுது. அந்த பல்கி பெருகும் போது என்ன நடக்கு அப்படின்னா, அங்கதான் முதல் தொற்று உருவாகுது. நம்ம அதுக்கு தான் வந்து நம்ம நேசல் ஸ்வாப் அப்படின்னு மூக்குக்குள்ள ஒரு குச்சி விட்டு லேசா குடஞ்சி டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் RT-PCR அப்படிங்கிற ஒரு டெஸ்ட். அங்க வந்து இந்த RNA வைரஸோட பெருக்கத்தை அங்க வந்து நம்ம அளவிட்டு பாசிட்டிவா அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்ததான் இந்த வைரஸ் வந்து தொண்டைக்கு வருது. தொண்டையில வந்து 2-3 நாள் இருந்து பல்கி பெருகுது. அதுக்கு தான் அதுக்கப்புறம் த்ரோட் ஸ்வாப் எடுக்கிறோம். அங்கேயும் ஒரு பஞ்சு உள்ள குச்சி எண்ணெய் சுரண்டி தடவி எடுத்து ஸ்வாப் எடுத்து நம்ம பார்க்குறோம். அதில் பாசிட்டிவான்னு பார்க்குறோம். இது வந்து முதல் நிலை டெஸ்ட். இதில் தான் பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சு அரசாங்கம் வந்து மக்களை தனிமைப்படுத்துது. சரியா? இப்போ இந்த வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள அடுத்ததான் அந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, இது வந்து மேக்சிமம் ஒரு 85% பேருக்கு ஒரு சாதாரண ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் போல ஒரு சளி, இருமல், ஒரு காய்ச்சல், ஒரு தொண்டை வலி அப்படின்ட்டு போயிடும். இது இல்லாம கூட பாசிட்டிவானவங்க எல்லாம் இருக்காங்க. ஒண்ணுமே இல்லாம ஒரு கான்டாக்ட்ல பாசிட்டிவ் ஆயிருப்பாங்க. இந்த குறிகுணம் கூட அவங்களுக்கு இருக்காது. இருந்தாலும் அரசாங்கம் வந்து இவங்களால அந்த 15% பேருக்கு பாதிப்பு உண்டாயிடக்கூடாது. வீட்டில் உள்ள பெரியவங்களுக்கு கோமார்பிட் அப்படின்னு சொல்ற டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், கார்டியாக் பேஷண்ட் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இது வந்து இது பிரச்சனை உண்டு பண்ணிடக்கூடாதுன்னு அவங்கள வந்து தனிமைப்படுத்தணும். இவங்களை தனிமைப்படுத்துவாங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு. இதுக்கப்புறம் இந்த வைரஸ் நுரையீரலுக்குள்ள நுழையுது. நுரையீரலுக்குள்ள காற்று பரிமாற்றம் நடந்துட்டு இருக்கு. அந்த ஆல்வியோலார் செல்ஸ் அப்படின்னு இருக்கு, சுவாச செல்ஸ். அந்த ஆல்வியோலார் செல்ஸ்க்குள்ள காற்று பரிமாற்றம் நடக்கிற செல்ஸ்ல போயிது. அந்த செல்ஸை இது பாதிக்குது. அங்க போய் இது பல்கி பெருகுது. பெரும்பாலும் நுரையீரலோட அடிப்பகுதியில் தான் இது வந்து பல்கி பெருகுது. சில நேரங்கள்ல மேல பெரிஃபரல் ரீஜன்ஸ்ல இது பல்கி பெருகுது. இது போய் இந்த ஆல்வியோலார் செல்ஸை பல்கி பெருகும் போது அங்க நடக்கிற ஆக்சிஜன் பரிமாற்றம் தடைபடுது. ஆக்சிஜன் என்ன செய்யுது? இந்த நுரையீரலோட மெயின் வேலையே நிறைய அங்க வெளியில இருந்து வர கார்பன் ஆக்சிஜனை எடுத்து நம்ம செல்களுக்கு கொடுக்குற வேலை தான். இப்படி இருக்கிற சூழ்நிலையில ஆக்சிஜன் பரிமாற்றம் குறையும் போது நம்ம ரத்தத்துல வந்து சேச்சுரேஷன் பாயிண்ட் ஆக்சிஜன் SpO2 வந்து குறைய ஆரம்பிச்சு. இதை வச்சுதான் இன்னைக்கு வந்து ஒருத்தருக்கு நுரையீரல்ல பாதிப்பு இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. டெம்பரேச்சர் நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை. ஆனா சார் முதல்ல சொன்ன மாதிரி நுரையீரலை இது பாதிச்சிருது, அது வெளியில தெரியவே மாட்டேங்கிற மாதிரி இந்த SpO2 வச்சுதான் அது நுரையீரலை பாதிக்குதா என்னங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. SpO2 வந்து 95% கீழே குறையும் போது இந்த வைரஸ் நுரையீரலை பாதிச்சுட்டு இருக்குங்கிறத ஒரு அறிகுறியா நம்ம எடுத்துடலாம். அது பேர் அதை எடுத்து நீங்க ஒரு எக்ஸ்ரேயோ ஒரு CT ஸ்கேனோ எடுத்து பார்க்கும்போது வைரல் இம்யூனிட்டிஸ் வரும். இந்த காலகட்டங்கள்ல என்ன நடக்கும் அப்படின்னா, இப்ப நம்ம மூச்சுக்குழாய், தொண்டை இதோட வச்சு இந்த வைரஸ் போயிருதுன்னா நம்மளோட முதல் நிலை எதிர்ப்பு சக்தி நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஃபர்ஸ்ட் லைன் இம்யூனிட்டி. இதுக்கு வந்து நம்ம உடம்பு வந்து மேக்ரோஃபேஜஸ்ன்னு நம்ம எதிர்ப்பு சக்தி அணுக்களை உள்ள வச்சு அந்த வைரஸை முழுங்கிடுது. முதல் நிலை எதிர்ப்பு சக்தி. இதுலயே இந்த வைரஸ் வந்து கட்டுப்படுத்தப்படுது. இல்லைன்னா அது முறியடிக்கப்படுது. வைரஸோட எதிர்ப்பு முறியடிக்கப்படுது. அப்புறம் ரெண்டாவதா இது உள்ள வந்துருச்சு அப்படின்னா நம்ம உடம்பு வந்து கில்லர் செல் அப்படின்னு B செல்ஸ் அனுப்பி விடுது. இந்த B செல்ஸ் இம்யூனிட்டியும் போராடி இந்த கோவிட்டை கொண்டுடுச்சுன்னா நம்ம உடம்பு தப்பிச்சிடும். இந்த 2 இடத்துலையும் நமக்கு ஃபெயிலியர் வந்துருச்சு அப்படின்னா மூன்றாவதா இந்த வைரஸ் வலுப்பட்டுறது.
வலுப்பற்று நம்ம அடுத்த கட்ட நம்ம உடம்பு வந்து எதிர்சக்தி 3வது எதிர்சக்தி மண்டலத்தை அனுப்பும்போது இந்த வைரஸ் தவறான ஒரு சமிக்கைகளை கொடுத்து நம்மளோட எதிர்சக்தி மண்டலத்தையே ஒரு குழப்பத்தை உண்டாக்கிடும். இதுக்கப்புறம் தான் நம்மளோட எதிர்சக்தி மண்டலம் ஒரு குழப்பத்துக்குள்ள போய் நம்மளோட எதிர்சக்தி மண்டலம் வைரஸ் அழிக்கிறதுக்கு பதிலா நம்மளோட நல்ல செல்ஸையும் அழிக்க ஆரம்பிச்சிடும். இந்த நிலையில தான் நமக்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை வந்து வயசானவங்களுக்கு வந்துருது. நுரையீரல் திடீர்னு இந்த போராட்டத்துல நிறைய சளி உருவாகி அந்த சளி அடியில தங்கி அதை வெளியேற்ற முடியாத ஒரு சூழல் வந்துருது. அதுலதான் சளி உறைஞ்சி நிறைய பேர் இறந்திருக்காங்கன்னு வெளிநாட்டுல சொன்னாங்க. இப்ப புது ஆய்வு என்ன சொல்றதுன்னா, இந்த சளி உறையிறது மட்டும் இல்ல, அதுக்கப்புறம் மைக்ரோ வாஸ்குலர் த்ராம்போசிஸ் உண்டாகுது அப்படிங்கிற சின்ன ரத்த குழாயில ரத்தம் உறைதல் ஏற்பட்டு நுரையீரலோட இயக்கமே தடைப்பட்டு தான் மரணம் வருது அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து கோவிட்-19ஓட ஒரு ஹிஸ்டரி. இந்த வைரஸ் வந்து குளிர் பிரதேசத்துலயும் ஆக்ட் பண்ணுது, வெயில் பிரதேசத்துலயும் ஆக்ட் பண்ணுது. சரி, இந்த மாதிரி சூழ்நிலை இது வந்து இதோட நேச்சுரல். இதுக்கு மருத்துவம் அப்படின்னா எதுவுமே இல்லை. ஏன்னா எதிர்ப்பு சக்தியில 3 நிலை இருக்கு. முதல் நிலை எதிர்ப்பு சக்தியிலே இந்த வைரஸ் நம்ம முறியடிக்கும் போது தான் இந்த வைரஸ்ல இருந்து நம்ம உடனே தப்பிக்க முடியுது. 2வது நிலை எதிர்ப்பு சக்தி வேலை செஞ்சா கூட நம்ம காப்பாற்றப்படலாம். 3ஆம் நிலை எதிர்ப்பு சக்திக்கு போகும்போது வைரஸ் நம்மளோட வலுவாயுது. இந்த நிலையில தான் உயிரிழப்பு நிகழுது. அது வந்து இந்தியாவை பொறுத்தவரை நம்ம பயப்பட வேண்டாம். இயற்கையாவே இந்திய மக்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு சக்தி இருக்கு. நான் பார்த்த வரைக்கும் ஒரு 90-95% மக்கள் வந்து இந்த வைரஸ் அசாதாரணமா அவங்க உடம்புக்கு வந்து எதிர்த்து நிக்குது. அவங்க நார்மலாகி போறாங்க, எந்த சிம்டமுமே இல்லை. 10 நாள் கழிச்சு சந்தோஷமா வெளியில போறாங்க. தனிமைப்படுத்துறது மட்டும்தான் அரசாங்கம் இப்போதைக்கு செய்யுது. அங்க நமக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா, நம்ம உங்களுக்கு வந்து மிளகு பால் கொடுக்குறோம் காலையில, நைட்டு பூண்டு பால் தரோம், கபசுர 2 வேளை தரோம், சத்தான உணவு தரோம். இவ்வளவுதான் ஏசிம்டமேட்டிக் பேஷண்ட்டுக்கு இதுதான் இந்த ட்ரீட்மெண்ட். சரி, இப்ப சித்த மருத்துவத்துக்கு வரும். சித்த மருத்துவத்தை பத்தி சொல்ல தேவையில்லை. பாரம்பரியமாவே சித்த மருத்துவம் வந்து பல ஆயிரம் ஆண்டுகளாவே இருக்கு. உணவே மருந்து, மருந்தே உணவு அப்படிங்கிற கொள்கை தான் சித்த மருத்துவத்தோட தாரக மந்திரம். சரியா? சித்த மருத்துவம் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறதுல 3 வகைப்படுது. இயற்கையா நம்ம மரபணு சார்ந்த எதிர்ப்பு சக்தி. சில பேரோட மரபணுவே ஸ்ட்ராங்கா இருக்கும். சளி பிடிக்காது, காய்ச்சல் வராது, என்ன இதுனாலும் கூட அவங்க தாங்குவாங்க. அடுத்ததா வந்து ஹேபிச்சுவல், அவங்களோட உணவு பழக்கம், செயற்கை எதிர்ப்பு சக்தி. நல்ல சத்தான உணவு எடுத்து, ஒழுக்கமான வாழ்க்கை, நல்ல பழக்க வழக்கங்கள், இதுல வந்து ஒரு இம்யூனிட்டி. இந்த எதிர்ப்பு சக்தி 2வது நிலை எதிர்ப்பு சக்தி. 3ஆம் நிலை எதிர்ப்பு சக்தி வந்து சீசனல். இப்ப அந்த குளிர், பனி, வெயில், மழை, இந்த 4மே நம்ம எதிர்ப்பு சக்தி மண்டலத்தை பாதிக்கும். அப்ப இந்த 3 நிலையில வந்து முதல் நிலை நம்ம கையில இல்லை, 2வது நிலை நம்ம கையில இருக்கு. நம்மளோட பழக்க வழக்கங்களையும் நம்மளோட ஒழுக்க முறைகளையும் சத்தான உணவுகளையும் நம்ம எடுத்துட்டோம்னாலே இந்த எதிர்ப்பு சக்தி நம்ம தக்க வைக்க முடியும். அடுத்து சித்த மருத்துவம் வந்து ஒரு நோயை வந்து நோய் அப்படின்னு பாக்குறது இல்லை, ஒரு சிம்டம் அப்படின்னு பாக்குறது இல்லை. சித்த மருத்துவம் வந்து நோயை வந்து 5 நிலைகளா பாக்குது. முதல்ல அந்த நோயை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, 2வது வந்து அந்த நோய்க்கான காரணத்தை பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க, 3வது அந்த நோய் பாதிக்கப்பட்ட உறுப்பு அதை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க, 4வது வந்து அந்த நோய் முழுமையா சரியாகிற வரைக்கும் என்ன ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறதுல வரும், 5வது வந்து திருப்பி அந்த நோய் அந்த உறுப்பை தாக்காம இருக்கிறதுக்கு என்ன மாதிரி மருத்துவம் பண்ணணும் அப்படிங்கிற இதை நம்ம கொண்டு வருவோம். அடுத்ததா வந்து சித்த மருத்துவம் வந்து நம்ம சுரம், இந்த காய்ச்சல் அப்படிங்கிறது என்ன மாதிரி சொல்லுது அப்படின்னா, ஒரே ஒரு வார்த்தை தான் தேரையர் சொல்றாரு. தேரையருங்கிறவர் ஒரு மிகப்பெரிய சித்தர். அவர் என்ன சொல்றாருன்னா, குடல் தண்ணில் சீதம் இல்லாது சுரமும் வராது அப்படிங்கிறார். அந்த குடல்னா நம்மளோட வயிற்று பகுதியில, சீதம்ங்கிறது குளிர்ச்சி, அது ஆமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளிர்ச்சி இல்லாது சுரம் வராது. அதாவதுன்னா ஒரு டாக்ஸின். வைரஸையும் விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா, அது ஒரு நச்சு அப்படிங்கிறாங்க. இந்த வைரஸை பொறுத்தவரை ரொம்ப வீக்கான வைரஸ். ஒரு RNA இருக்கு, ஒரு ஸ்பைக் புரோட்டீன் இருக்கு. இதுதான் அந்த வைரஸோட அமைப்பு. இப்போ சயின்டிஸ்ட் என்ன புது தியரி சொல்றாங்கன்னா, நான் ஒரு உயிரினத்தோட செல்லுல உள்ள ஒரு நச்சு தான் வைரஸ் அப்படிங்கிறாங்க. அது வெளியில வரும்போதுதான் அது வந்து பல்கி பெருகும் போதுதான் இந்த பிரச்சனை நடக்கு. அது தானாவே ஒரு 6 மாசம் 1 வருஷத்துல பூரா ஸ்ப்ரெட் ஆகி அது சுனாமி மாதிரி அடங்கிடும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நம்ம உணவுலையும் நச்சு உருவாகும் போது நமக்கு காய்ச்சல் உருவாகுது. அந்த நச்சு காய்ச்சல் உண்டாக்கும் அப்படிங்கிறாங்க. இப்ப அந்த உணவுல இந்த நச்சு உருவாகாம இருக்கிறதுக்கும் தடுக்கிறதுக்கும் நம்ம முன்னோர்கள் வந்து அந்த காலத்துல நம்ம வீட்டுல வந்து உலகத்திலே எங்கேயும் இருக்காது, நம்ம தமிழ் சமுதாயம், நம்ம தென்னிந்தியாவில மட்டும்தான் அந்த கரெக்டா நம்ம வீட்டுல எல்லா வீட்லயும் 5 பெட்டின்னு ஒண்ணு வச்சிருப்போம். சுக்கு, மிளகு, பூண்டு, வெந்தயம், பெருங்காயம், சீரகம், பெருஞ்சீரகம் அப்படின்னு எல்லாமே வச்சிருக்கோம். மஞ்சள் முக்கியமா வச்சிருக்கோம்.
இது எதுக்காக வச்சிருக்கோம், இது எதுக்காக நம்ம சாப்பாடுல சேர்த்தோம்னா, நம்ம 3 வேளையும் சாப்பிடுறோம். அந்த இயற்கை உணவுல கூட நமக்கு நச்சு வந்துடக்கூடாது. அந்த நச்சு வந்து நம்ம உடம்புல பாதிப்பை உண்டு பண்ணும் அப்படிங்கிறதுக்காக அந்த அஞ்சலறை பெட்டியில உள்ள அந்த ஸ்பைசஸ் வந்து நம்ம உணவுல பெருவாரியா நம்ம பயன்படுத்தணும். இன்னைக்கு நடக்கிற ஆராய்ச்சியில எல்லாமே இந்த ஸ்பைசஸ்ல எல்லாமே வந்து மருத்துவ குணம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு இஞ்சில ஜிஞ்சரால் இருக்கு, முட்டு வலியில இருந்து எல்லாத்துக்குமே நல்லா இருக்குமா. அந்த காலத்துல சுக்குக்கு மிஞ்சின மருந்தில்லை அப்படிம்பாங்க. அப்புறம் மிளகுல பைப்பரின் இருக்கு, அலர்ஜி, ஆஸ்துமா எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க. அதுக்குதான் நமக்கு அந்த காலத்துல சொன்னா 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலும் சாப்பிடலாம் அப்படிமா. மஞ்சளை பத்தி நம்ம கேட்கவே வேண்டாம். இன்னைக்கு குக்குருமிங்கிற ஒரு மஞ்சள் அல்கலாய்டு எடுக்கிறாங்க. அது புற்றுநோய்க்கு நல்ல மருந்து. இன்னைக்கு நீங்க கேன்சர் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா என்ன மருந்து கொடுத்தாலும் குக்குருமினும் பைப்பரினும் சேர்ந்த ஒரு கேப்சூலை ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு அட்ஜுவண்டா கொடுத்துருப்பாங்க. வேகமா அந்த ட்ரீட்மெண்ட் கேட்கறதுக்காக அதை இன்னைக்கும் புற்றுநோய்க்கு சிகிச்சைக்கு அதை கொடுத்துட்டு வராங்க. அதே மாதிரி டிபி சிகிச்சைக்கு இந்த மிளகு சேர்ந்த பைப்பரினை தான் அட்ஜுவண்டா கொடுக்குறாங்க. வேகமா அந்த ட்ரீட்மெண்ட் மருந்து வேலை செய்யுது. இந்த மாதிரி நம்ம உணவுல சேர்த்த சாதாரண பொருட்களும் நம்ம வயிற்றோட நச்சப்பி நமக்கு எதிர்ப்பு சக்தியை தரும். இப்போ மஞ்சள் கேட்க எல்லா பர்பஸ்க்கும் நம்ம யூஸ் பண்ணணும். சமையல் மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே யூஸ் பண்றோம். அப்புறம் வந்து ஜீரகம் நம்ம வயிற்று புண்ணாட்டம், அகம் வயிற்றை சீர்படுத்தும். அதுக்கப்புறம் வெந்தயம் அப்படி நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். யூஜினால்ங்கிற அல்கலாய்டு நிறைய இருக்கு. உலகத்துல 2 விதமான நார்ச்சத்துள்ள ஒரே உணவு வந்து வெந்தயம் தான். தண்ணியில கரையும், தண்ணியில கரையாத 2 விதமான நார்ச்சத்து, இன்சாலுபிள் அண்ட் இன்சாலுபிள் ஃபைபர் உள்ள ஒரே பொருள் வந்து வெந்தயம். அப்புறம் பெருங்காயத்துல வந்து ஃபெருலிக் ஆசிட் இருக்கு. சில பேர் பெருங்காயத்தை கூட சில நாட்டுல இந்த கோவிட் மருந்து கண்டுபிடிச்சதா சொன்னாங்க. அதுக்கப்புறம் அன்னாசிப்பூ, அதுதான் டேமிஃப்ளூ மாத்திரை. போன சார்ஸ் 1க்கு டேமிஃப்ளூங்கிற மாத்திரை கொடுத்தாங்க. அது இந்த அன்னாசிப்பூல தான் எடுத்தாங்க. இந்த மாதிரி நாம இயற்கையாவே நம்ம உணவுல பயன்படுத்துற ஸ்பைசஸ் வந்து எதிர்ப்பு சக்தியை உண்டாக்குறதாகவும் நம்ம வயிற்றுல நச்சை முறிக்கிறதாகவும் இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா நீங்க ட்ரீட்மெண்ட் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்டே மஞ்சள் மிளகு பழம் காலையில் எந்திரிச்சோன்னே பேஷண்ட் கிடைக்கிறது. அதுக்கப்புறம் நாங்க என்ன கொப்பளிக்க சொல்றோம், மஞ்சள்ல காலையிலையும் சாயங்காலமும் வெந்நீர்ல கொப்பளிக்க சொல்றோம் பேஷண்ட்டுக்கு. 2 வேளை கொப்பளிக்கிறோம். அவனுக்கு தொண்டை மூக்கு பகுதியில உள்ள இன்ஃபெக்ஷன் வைரஸ் இறங்கி இருந்ததுன்னா அது வந்து சரியாகும். இதுக்கப்புறம் பிரதானமா நம்ம கொடுத்துட்டு என்னன்னா கஷாயம் கொடுத்துட்டு இருக்கோம். 2வது இந்த சுரத்துல வந்து முக்கியமான ஒரு வார்த்தை நம்ம மக்கள் சொல்லுவாங்க. என்ன அப்படின்னா லங்கனம் பரம உடதம் அடிக்கிற அகத்தியர். காய்ச்சல்ல வந்து முக்கியமா என்ன செய்யணும்னா காய்ச்சல்ல முக்கியமா வந்து அகத்தியர் என்ன லங்கனம் பரம உடதம் அப்படிங்கிறது. பட்டினியே பிரதான மருந்து அப்படிங்கிறாரு. சிறு உணவே பெருமருந்து அப்படிங்கிறது. பட்டினியே பிரதான மருந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த பட்டினி இருக்கும்போது நம்ம செல்ஸ்கள் வந்து ட்ரையா இருக்கும். அங்க வந்து புரத பரிமாற்றமோ கொழுப்பு பரிமாற்றமோ நடக்காது. இந்த மாதிரி சூழ்நிலை வந்து நம்ம உடம்புக்கு வந்து அங்க அந்த புரோட்டீன் டிரான்ஸ்ஃபர் நடக்காது. இந்த ஸ்பைக் புரோட்டீன் தான் நம்ம ஈஸியா நம்ம உடம்புல செல்களுக்குள்ள நுழையுது. இந்த வைரஸை பொறுத்தவரை ஸ்பைக் புரோட்டீன் தான் வேகமா நுழைஞ்சு நம்மள பாதிப்பு உண்டாகுது. இந்த பிரச்சனையை தான் நம்ம அகத்தியர் வந்து காய்ச்சல் வந்தா பட்டினி எடு அப்படின்னு சொன்னாரு. அதே மாதிரி 3 நாள் உணவையும் திட்டமா சொன்னாங்க. முதல் நாள் உணவு காய்ச்சல்ல அன்னப்பால் கஞ்சி, இட்லி வந்து எல்லாருமே எடுத்துக்கலாம். அன்னப்பால் கஞ்சி அப்படின்னா நம்ம சோறு வடிச்ச கஞ்சி தான் நம்ம அன்னப்பால் கஞ்சி. 2வது வந்து 2ஆம் நாள் எடுக்கிற உணவு வந்து ரசம் சாதம், மிளகு ஜீரகம்லாம் வச்சு ரசம் சாதமும் இட்லியும் எடுத்துக்கலாம். 3ஆவது நாள் கஞ்சி தான் வந்து நமக்கு பருப்பு வகைகளை வச்சு கஞ்சி வச்சு எடுக்க சொன்னாங்க. இந்த மாதிரி சுரத்துக்கே ஒரு உணவு திட்டமும் சுரத்துக்கே ஒரு இதையும் வந்து சித்த மருத்துவம் கொண்டு வருது. நம்ம பிஸ்கட்டோ நம்ம ரஸ்க்லாம் சாப்பிட்றோம். ஆக்சுவலாக சுரம் இருக்கிற அன்னைக்கு அந்த மாதிரி மந்தமான உணவுகளை நம்ம எடுக்க கூடாது. சரி, இப்போ ட்ரீட்மெண்ட்டுக்கு வருவோம். 2010 டெங்கு காய்ச்சல் இருந்தது. டெங்கு ஒரு வைரஸ், ஆனால் ரத்த அணுக்கள் மூலமா பரப்புறது. டெங்கு வந்து ரத்த தட்டை அணுக்களை பாதிச்சு ரத்த கசியை உண்டாக்கி உயிரிழப்பை உண்டாக்குற ஒரு நோய். இந்த வைரஸை கொள்றதுக்கும் நம்மளோட பாரம்பரியமான அந்த அன்றைய முதலமைச்சர் இருந்த ஜெயலலிதா அம்மா 2010 வந்து நிலவேம்பு ஆய்வுக்கு உட்படுத்தி டெங்கு காய்ச்சலை வந்து இந்த நிலவேம்பு குறைக்கும், டெங்கு வைரஸை கட்டுப்படுத்துங்கிறத கிங்ஸ் இன்ஸ்டிடியூட்ல வந்து பரிசோதனை பண்ணி சக்சஸ் பண்ணி தமிழ்நாடு முழுக்க கொடுத்தாங்க. இப்போ அடுத்து இந்த கோவிட் வைரஸ் 1 வரும்போது பன்றி காய்ச்சல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ கபசுர் அப்படிங்கிறது அப்பவே கொடுக்க ஆரம்பிச்சோம். ஆனா என்னன்னா பன்றி காய்ச்சல் நம்ம மக்களோட எதிர்ப்பு சக்தி முன்னாடி நிக்கல, தாக்கு பிடிக்கல. இப்ப அடுத்ததான் வந்திருக்க இந்த கோவிட் 2 வந்து
நம்ம எல்லாரையுமே பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மரணங்களும் ஒரு 25,000 பேர் வரைக்கும் இந்தியாவில் இது வரைக்கும் இறந்துட்டாங்க. என்ன காரணம்னா இந்த இந்த காய்ச்சல் வந்து நுரையீரலோட பாதிப்பை ரொம்ப அதிகப்படுத்துறதும் வேகமா நுரையீரலை செயலுக்கு வைக்கிறது தான் மெயின் காரணம். இதுக்கு வந்து இப்ப நம்ம கபசுர குடிநீரை பரிந்துரை பண்ணியிருக்கோம். நிலவேம்புல 8 மூலிகையில 5 மூலிகைகள் வந்து ஆன்டி வைரலா இருக்கும், வைரஸ் எதிர்ப்பு பொருளா இருக்கும். ஆனா இந்த கபசுர குடிநீர்ல நம்ம பயன்படுத்துற 15 மூலிகைகளுமே வைரஸ் எதிர்ப்பு பொருட்கள் தான். இது நுரையீரல்ல போய் என்ன பண்ணுதுன்னா நுரையீரலுக்கு ஒரு உஷ்ணத்தை கொடுத்து அங்க இருக்கிற சளியை வேகமா கரைச்சி வெளியேற்றுது. கபசுரம் அப்படின்னா ஆங்கிலத்துல வந்து நிமோனியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இங்க வந்து மெயின் ப்ராப்ளமே ரெஸ்பிரேட்டரியில நுரையீரல நம்ம படம் எடுத்து பார்க்கும்போது கோவிட் பேஷண்ட்டுக்கு வைரல் நிமோனிட்டிஸ் தான் மெயின் காம்ப்ளிகேஷன். இந்த வைரல் நிமோனியாவை தான் நம்ம மக்கள் வந்து கபவாத சுரம் அப்படின்னு சித்தர்கள் வந்து நோட் பண்ணியிருக்காங்க. அந்த நிமோனிட்டிஸ்ல என்னென்ன சிம்டம்ஸ்லாம் கொடுத்துருக்கோ அவ்வளோ சிம்டம்ஸுக்கும் இந்த கபசுர குடியினோட தீர்வா இருக்கு. அதனாலதான் இதை டைரக்ட் சாய்ஸா கொண்டு வந்தோம். ரெண்டாவது, இந்த கோவிட் பேஷண்ட்டுக்கு என்ன சார் சிம்டம்ஸ் இருக்குன்னு எல்லாருக்குமே ஒரு குழப்பம் இருக்கு. காய்ச்சல் பிரதானமா 1 நாள் இல்ல 2 நாள் இருக்கு. 78% பேருக்கு காய்ச்சல் இருக்கு. அப்புறம் ஒரு 25% பேருக்கு வந்து உடம்பு வலியும் ஸ்மெல் குறைஞ்சது இருக்கு. அதுக்கப்புறம் வீசி, மூச்சு திணறல், அதுக்கப்புறம் வந்து தசை வலி, இது ஒரு 22% பேர் இருக்கு. அது பேர வந்து அதுக்கப்புறம் வந்து தலை சுத்து ஒரு 30%, ஃபெட்டி, ரொம்ப அசதி, ரொம்ப ஒரு கிடினஸ், உடம்பு பயங்கரமா வலிக்கிறது, இது ஒரு 30% பேருக்கு மெயின் சிம்டமா இருக்கு. சரி, இப்போ வந்து ட்ரீட்மெண்ட் வருவோம். கபசுர குடிநீர் வந்து இப்போ அரசாங்கம் பரிந்துரைத்து 2 வேளை வச்சு 5 நாள் 2 வேளை. முதல்ல உங்களுக்கு ஜலதோஷம், சளி, இருமல் ஆரம்பிச்சிருச்சு, உங்களுக்கு ஒரு சிம்டம் இருக்குன்னு நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க, இல்லை நீங்க பாசிட்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா 10 டோஸ் எடுக்க சொல்றோம். காலையிலையும் சாயங்காலமும் மறக்காம எடுக்க சொல்றோம். கூட நீங்க மஞ்சள் மிளகு பாலோ இந்த கொப்பளிக்கிறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். அந்த உப்பு மஞ்சளை கொப்பளிக்க சொல்றோம். அதுக்கப்புறம் வந்து ஸ்டீம் இன்ஹலேஷன் அந்த மாதிரிலாம் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம வந்து நம்ம சித்த மருத்துவத்தில் என்ன பயன்படுத்தலாம் அப்படின்னா நொச்சியும் வேப்பிலையும் நம்ம கலந்து பயன்படுத்தலாம். அப்படி இல்லாதவங்க சாதாரண வேணி ஆவி நம்ம ஆவி பிடிக்கும்போது கூட அந்த மூக்கு தொண்டை பகுதியில் இருக்கிற வைரஸ் வந்து இறந்து போகும். அடுத்ததான் நம்ம வந்து கஷாயம் மட்டும்தான் கொடுக்குறோமா சித்த மருத்துவத்துல அப்படின்னு நீங்க நினைப்பீங்க. கஷாயம் மட்டுமே இவ்வளோ பெரிய நோய் ஒரு கஷாயத்துல குணமாகும்னா, ஆனா ஆரம்ப கட்டத்துல இந்த கஷாயம் கொடுக்கும்போதே நான் சொன்ன மாதிரி எல்லாருக்குமே ஒரு 10% கூடுதலா 85% 95% பாதிப்பு இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த கஷாயம் மட்டுமே தீர்வா இருக்கு. இப்ப சித்த மருத்துவத்துல அரசாங்கம் வந்து நல்லா இருக்கு அப்படின்னு ஒரு 10 சென்டர் தமிழ்நாட்டுல சித்த மருத்துவ சிகிச்சை மட்டும் இந்த கோவிட் கொடுக்கணும் அப்படின்னு ஒரு 10 சென்டரை தேர்வு செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அங்க நாங்க என்ன மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு பொட்டலம் ஒன்று கொடுக்குறோம், ஒரு திரி ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுக்குறோம். பொட்டலம் அப்படின்னு என்ன கொடுக்குறோம்னா வெத்தலை சாறு எடுத்து அதில் வந்து ஓமம், கிராம்பு, கற்பூரம் 3ஐயும் பவுடர் பண்ணி அந்த வெத்தலை சாறில் ஊற வச்சிடணும். ஊற வச்சுட்டு அதில் ஒரு நெல்லிக்காய் அளவு ஒரு சின்ன பொட்டணத்தில் ஒரு டீத்தூள் போடுற அளவு ஸ்பூனில் பாதியை மட்டும் உள்ளே போட்டு நெல்லிக்காய் அளவு பொட்டணம் போட்டுரும். அந்த பொட்டணத்தை அவங்க மாஸ்க்குள்ளேயே காலையில் 20 நிமிஷம், சாயங்காலம் 20 நிமிஷம், ஒரு நாளைக்கு ஒரு பொட்டணத்தையும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வச்சுக்கும் போது அவங்க மூக்குலேருந்து சளிச்சவு, தொண்டை சளிச்சவர் உள்ள வைரஸ் வந்து கட்டுக்குள்ளே கொண்டு போகிறோம். இந்த இதை நாங்கள் இப்போ ஆரம்பிச்சிருக்கோம். ரெண்டாவது வந்து ஒரு திரி ஒன்று வச்சுருக்கோம். திரி என்னன்னா அதே தான், ஒரு துணி எடுத்துட்டு அதில் வந்து வெத்தலை சாறில் மஞ்சள், திரிகடுகு, ஓமம் பவுடர் பண்ணி இந்த வெத்தலை சாறில் கரைச்சி அந்த துணியில் அப்படியே மேலே பூசி காய வச்சு அதை வந்து கொளுத்தி அதை அமர்த்தி புகையை திரி மாதிரி பிடிக்கிறதுக்கு பேஷண்ட்டு கொடுக்குறோம். ஏன் இது கொடுக்குறோம் அப்படின்னா இந்த வைரல் லோடு அவனுக்கு வேகமாக குறையும் போது ஒரு 5 நாள்லேயே அவனுக்கு வந்து அந்த நெகட்டிவ் ஒரு ரிசல்ட். இதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். இது போக மிளகு, தூதுவளை சூப்பு, இந்த மாதிரி முழுக்க இயற்கை உணவு வகை, சாமை, திணை பொங்கல், சாமை கஞ்சி, இந்த மாதிரி உணவுகள் தான் நாங்கள் பெரும்பாலுங்க இந்த சித்த மருத்துவ சிகிச்சை அளிக்கிற மையங்களில் கொடுக்குறோம். இதில் என்ன நடக்குன்னா மேக்சிமம் அவனுக்கு வந்து வெளியில் வந்து 10 நாள் கழிச்சு தான் விடுறாங்க. 5 நாள்லேயே அவனுக்கு நெகட்டிவ் வருது. அது மட்டும் இல்லை, அவன் உடம்பு ஹெல்த்தும் கிடச்சிருது, மன ரீதியான ஒரு சந்தோஷத்துக்கு அவன் வந்துடுறாங்க. அப்போ இந்த பேஷண்ட்டுக்கு இது எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இது போக சித்த மருத்துவம் கடைசி கட்டம் ஒரு 10%க்கு தீவிர நோயாளிகள் இருக்காங்க. அவங்களுக்கு என்ன வச்சிருக்கு அப்படின்னா பைரவ மாத்திரைகள் வச்சிருக்கு. அந்த காலத்திலே ஒரு
10,000 வருஷத்துக்கு முன்னாடியே பல இவங்களுக்கும் தேவையான மாத்திரைகளை வந்து சித்தர்கள் எழுதி வச்சிருக்காங்க. அதுல கடைசி ஒரு மாத்திரை 66வது மாத்திரை ஒரு மாத்திரை வந்து என்னன்னா பிரளய கால ருத்ரன் அப்படின்னு. பிரளய கால ருத்ரன். இந்த உலகமே அழிய போகும்போது அழியதுக்கு உண்டான நோய் வந்தா கூட அந்த மருந்தை கொடுக்கறதுக்கான மாத்திரையை செஞ்சு வச்சிருக்காங்க. முதல் நிலை மாத்திரையா பைரவ மாத்திரையா நம்ம பிரம்மானந்த பைரவ மாத்திரையை தான் இந்த நோயில முதல் நிலை காய்ச்சல் ஒரு பேஷண்ட்டுக்கு சித்த மருத்துவ சிகிச்சையில் இருக்கிறாங்க, உங்களுக்கு காய்ச்சல் இருக்கு, அந்த வயலோட கூட ஆரம்பிக்க அதை குறைக்கணும், அந்த வயலோட ஆஃப் பண்ணோம்னா இந்த பிரம்மானந்த பைரவ மாத்திரையை தான் இஞ்சி சாறில் ஒரு ஸ்பூன் ஒரு 10 மில்லி இஞ்சி சாறில் 2 மாத்திரை 2 வேலை 3 நாளில் கொடுக்கும்போதே வந்து கம்ப்ளீட்டாக ஃபீவர்லேருந்து ரிலீவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் வைரல் லோட் டக்குன்னு ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கு மேலே அவனுக்கு ரெஸ்பிரேட்டரிக்கு போகிறதில்ல. இது போக வசந்த புஷ்மகர மாத்திரைகள் தரோம், தாலிசாதி சூரணம், ஆடாதோடைய மனப்பாகு, இது எல்லாமே மைல்டு டு மாடரேட் சிம்டம்ஸாக கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, என் கிளாஸ் மட்டும் தான் வீரபாபு சென்னையில் வந்து 2000 பேருக்கு மேலே குணப்படுத்திருக்காருன்ட்டு, தீவிர நோயாளிகள் மூச்சுக்கு கூட கொடுத்துருக்காருங்க. அந்த மாதிரி பேஷண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கஸ்தூரி கருப்பு அப்படிங்கிற மருந்தை வந்து திரிகடுகு சூர்ணத்தில் தேனில் மத்திச்சு கொடுக்கும்போது ரெஸ்பிரேட்டரி ரேட்டு கூட ஆரம்பிச்சிருக்கு. கூட்டி அவனுக்கு ஆக்சிஜன் சேச்சுரேஷனும் நல்ல நிலைமைக்கு வந்து 5 நாள்ல பேஷண்ட் நார்மலாக மாறாங்க. ஆனால் இந்த சூழ்நிலையை வந்து எல்லாரும் டேக்கிள் பண்ண முடியாது. இந்த சூழ்நிலையில் அரசாங்கம் வந்து சில விதிமுறைகள் வச்சிருக்கு. பேஷண்ட்டுக்கு எஸ்பி ஓட்டு குறைந்தா நீங்கள் வந்து கிரிட்டிக்கல் கேர் யூனிட்டுக்கு தான் நீங்கள் ஷிஃப்ட் பண்ணுங்கிற அறிவை ஏற்படுத்துறதுனால அந்தளவு நாங்கள் வச்சிருக்கிறது இல்லை. இருந்தாலும் ஆரம்ப நிலையிலே நம்ம சித்த மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கு வர்ற பேஷண்ட் வந்து முழுமையாக வேகமாக குணமடைஞ்சு 5 நாள்லேயே டிஸ்சார்ஜ் அளவுக்கு வந்துடுறாங்க. அடுத்த கட்ட நுரையீரல் வைரல் இம்யூனிட்டிஸ்க்கு அவங்க வந்து போகிறதில்லை. அது மட்டும் தான் நீங்கள் வைரல் இம்யூனிட்டிஸ்க்கு இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் மருத்துவத்தில் வந்து உங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி. இங்கே 2000 ரூபாய் கூட செலவாகாது. அங்கே நீங்கள் வந்து குறைந்தபட்சம் 2 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபாய் செலவாகும். சித்த மருத்துவத்தோட சிறப்பே உங்களுக்கு நோய் நீங்கிறது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியமும் கிடைக்கும், குறைந்த மருத்துவ செலவு. அதனால இந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லாருமே ஏன் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்தலை ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்விகள் வரும். என்ன காரணம்னா நம்மளோட உணவு பழக்க வழக்கத்தை நம்ம மறந்துட்டோம். அதனால எதிர்ப்பு சக்தி நிலைமை குறைஞ்சதுனால சில சித்த மருத்துவம் கொஞ்சம் மெதுவாக கேட்கும் வேற நோய்கள்ல. அதனால அவங்க சித்த மருத்துவம் கேட்க மாட்டேங்குது. நம்ம உணவு பழக்க வழக்கம் நல்லா இருக்கும் பட்சத்தில், நம்ம பாரம்பரிய உணவுகள் எடுக்கும் பட்சத்தில் சித்த மருத்துவத்தில் இருக்கிற எல்லா மருந்துமே சின்ன மருந்தே உங்களுக்கு பெரிய நோய்களை வேகமாக குணப்படுத்தக்கூடிய தன்மை உள்ளது தான். அதனால நீங்கள் கோவிட்டை பற்றி ஓரளவு தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதை பற்றி சந்தேகம் நீங்கள் கடைசியில் கேட்கும்போது நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. ஆசிர் சாருக்கு, அவங்களோட டீமுக்கு, அவங்களோட தலைமைக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. செல்வகுமார் சார் நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அடுத்ததாக இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சீனியர் ரீஜனல் மேனேஜர் திருமதி துர்கா தேவி அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹலோ. சொல்லுங்க. ஆடிபிளா இருக்கு? வால்யூம் ஓகே மேடம். ஓகே மேடம். இந்த வெபினாரில் பங்கு பெற்றுள்ள அனைத்து முக்கிய பிரமுகர்களுக்கும் மற்றும் பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் அவர்களுக்கும் எனது இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நோய் தொற்று காலத்திலையும் பேங்கால போக முடியாத தூரத்துக்கு, போக முடியாத இடங்களுக்கு, ரீச் பண்ண முடியாத நபர்களையும் நீங்க உங்களோட உடல் பாதுகாப்பையும் பொருட்படுத்தாம பேங்கிங் சர்வீஸை கொண்டு சேர்க்கிறீங்க. இது மிகப்பெரிய விஷயம். இதுக்காக எங்களோட உளமார்ந்த பாராட்டுகளை அனைத்து பிசினஸ் கரஸ்பாண்டன்ட்களுக்கும் இந்த இடத்துல பதிவு பண்ண விரும்புறேன். மிஸ்டர் காமராஜ் பேசும்போது சொன்னாங்க, ஜாயிண்ட் டைரக்டர் சொன்னாங்க, இந்த ஆத்ம நிர்பர் பாரத், அதாவது சுயசார்புடைய இந்தியா, செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா, இதை பத்தின முதல் பேச்சு வந்து எப்ப வந்தது அப்படின்னாக்கா, நமது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மே மாசம் லாக்டவுன் 4 சமயத்துல ஒரு எக்கனாமிக் ரிலீஃப் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணாங்க. அப்போ பப்ளிக் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த கருத்தை முன்னிறுத்தி பேசினாங்க. இந்த COVID-19 பாத்தீங்கன்னா கோடீஸ்வரங்கள்ல இருந்து சாமானியர் வரைக்கும் எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல ஒவ்வொரு செக்டாருக்கும் கவர்மெண்ட் வந்து வேரியஸ் லோன் ஸ்கீம்ஸ், கடனுதவி திட்டங்களாகட்டும், மானிய திட்டங்களாகட்டும் அறிவிச்சுக்கிட்டே வராங்க. கார்பரேட் செக்டருக்கு தனியான லோன் ஸ்கீம் கொடுத்தாங்க. சிறு குறு நடுத்தர தொழில் பண்றவங்களுக்கான லோன் ஸ்கீம் அது இன்னும் போயிட்டு இருக்கு. கேரண்டீடு லைன் ஆஃப் கிரெடிட்னு சொல்லிட்டு அந்த ஸ்கீம்ஸ் போயிட்டு இருக்கு. அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இப்போ வந்து இந்த ஸ்வநிதி ஸ்கீம், ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் ஆத்ம நிர்பர் நிதி அப்படின்ற ஸ்கீம் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா
யாரெல்லாம் வந்து பயனாளிகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சார் ஸ்லைடு காமிக்கிறீங்களா? ஹலோ சார், ஸ்லைட் போஸ்வெல் நீங்களா? ஸ்லைடு யாருக்கு இருக்கு? Boswell, present the slide. No, even without slide I can manage, no problem. நீங்க யாரு போஸ்வெல்ட்ட கொடுத்திருக்கீங்களா மேடம்? ஆமா சார் என்கிட்ட தான் இருக்கு. நான் பிரசன்ட் பண்றோம் சார். மேடம், you keep talking, we will present in the meantime. Okay, no problem. See, it has come. Yes, correct. இந்த ஸ்கீம்ல வந்து முக்கியமான டார்கெட் குரூப் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். பேர்லயே தெரியும், ஸ்ட்ரீட் வெண்டர்ன்றது வந்து டிஃபைனே பண்ணிருக்காங்க. என்னன்னா, நம்மளோட மக்களோட அன்றாட வாழ்க்கை முறையில பயன்படுத்தக்கூடிய பொருட்களை ஒரு டெம்பரரி ஸ்ட்ரக்சர், கடை வந்து பர்மனன்ட் ஸ்ட்ரக்சரா இல்லாம டெம்பரரி ஸ்ட்ரக்சராவோ அல்லது மொபைலா இருக்கக்கூடியதை தள்ளு வண்டி மூலமா வியாபாரம் பண்றவங்க தான் ஸ்ட்ரீட் வெண்டர்னு சொல்றது. நீங்க அன்றாட வாழ்க்கையில பாக்குற ஒரு பூ வியாபாரி, பழ வியாபாரி, காய்கறி வியாபாரி, ஈவன் இந்த மாஸ்க் வித்துட்டு இருக்காங்களே ஒரு போல் மாதிரி வச்சுட்டு, அவங்க எல்லாருமே கூட இந்த ஸ்கீம்ல கவர் ஆவாங்க. இதை வந்து இந்த ஸ்கீம் ப்ரமோட் பண்றது, இந்த அனௌன்ஸ் பண்ணது, லான்ச் பண்ணது எந்த டிபார்ட்மெண்ட்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம் இது. இதுல வந்து நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கான ஒர்க்கிங் கேபிட்டலுக்காக, தொழில் பண்றதுக்கு மூலதனம் கொடுக்கறதுக்காக லான்ச் பண்ண ஸ்கீம். இதோட முக்கியமான எய்ம்ல ஒண்ணு ஒர்க்கிங் கேபிட்டல் கொடுக்கறது, ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா உரிய முறையில திருப்பி செலுத்துறவங்களுக்கான ஊக்கம் கொடுக்கறது, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பேங்கிங்ல இருக்கணுமோ, ஸோ டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் யூஸ் பண்றவங்களுக்கான வெகுமதி அளிக்கிறதுக்கும் இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம். இப்போ வந்து எல்லா மக்களும் பாதிக்கப்பட்டதை பத்தி பேசணும். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் பாத்தீங்கன்னா அன்றாடம் தொழில் பண்றாங்க. காலையில முதல் போட்டு ஒரு கொள்முதல் பண்றாங்க அப்படின்னா, நிறைய தொழில பாத்தீங்கன்னா ஈவினிங்குள்ள அவங்களுக்கு வந்து அவங்க போட்ட முதல் கிடைச்சிடும், சிறிய லாபம் கிடைக்கும். அந்த லாபத்துல இருந்து ஒரு தொகை எடுத்துதான் அவங்க வாழ்வாதாரத்தை பார்த்துட்டு வந்தாங்க. இந்த 4 மாசம் லாக்டவுன்ன்றது அவங்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கியிருக்கும். இந்த 4 மாசத்துல அவங்க எப்படி வாழ்க்கை நடத்திருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏதோ சிறுக சிறுக சேமித்த சேவிங்ஸ், அவங்களோட சேவிங்ஸும் இப்ப ஃபுல்லா டைல்யூட் ஆயிருக்கும். அண்ட் அது போக வந்து தொழிலுக்காக முதலீடு பணம் வச்சிருந்தது, அதையும் வச்சுதான் அவங்க வாழ்வாதாரத்தை நடத்திருப்பாங்க. இப்ப கம்ப்ளீட்டா அவங்க கையில கேஷே இருக்காது, கேஷ்லெஸ்ஸா இருப்பாங்க. அதனாலதான் இந்த வந்து தொழில் பண்றதுக்கான, தொழிலை திரும்ப நடத்துறதுக்காக ஒரு மூலதனத்தை கொடுக்கறதுதான் இந்த லோனோட, இந்த திட்டத்தோட முக்கிய அம்சம். நெக்ஸ்ட் ஸ்லைட் வாங்க. இந்த ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் பத்தி பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடியே ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடியே இதை பத்தி கவர்மெண்ட் வந்து திங்க் பண்ணாங்க. இவங்கள வந்து ஒரு அன்ஆர்கனைஸ்டு செக்டரா இருக்காங்க, நெறிமுறை இல்லாம இருக்கு இந்த செக்டர் வந்து. இவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், அவங்களோட வாழ்வாதாரத்துக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், மற்றும் இந்த ஸ்ட்ரீட் வெண்டிங்கை வந்து ஒரு நெறிமுறையில கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் ஆக்ட், தட் இஸ் ப்ரொடெக்ஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ், லைவ்லிஹுட் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஆஃப் ஸ்ட்ரீட் வெண்டிங் சொல்லிட்டு ஒரு ஆக்ட் 2014லயே வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போ வந்து ஒரு சர்வே கண்டக்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் வந்து. அதுல கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 10 மில்லியனுக்கு மேல ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்கன்றது ரஃபா, இது வந்து ஓரளவு தெரிய வந்த கணக்கெடுப்பு. அது இது இல்லாமலும் நிறைய பேர் இருக்கலாம். எல்லா ஏரியாஸ்லயும் சர்வே நடந்தாதான் என்னன்றது நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா இந்த ஆக்ட் வந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து பாத்தீங்கன்னா, அர்பன் இந்தியால வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ன்றது வந்து எப்படி ரூரல் ஏரியால அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு இன்னெவிட்டபிள் இதுவோ, அதே மாதிரி அர்பன் இந்தியால வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ன்றது வந்து எக்கானமில தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். அதை கருத்துல கொண்டுதான் இந்த ஆக்டை இது பண்ணாங்க. அப்போ வந்து நிறைய சர்வே பண்ணி எல்லாருக்கும் வந்து ஒரு சர்டிபிகேட் ஆஃப் வெண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தொழில் பண்றதுக்கான ஒரு சான்றிதழ் பிளஸ் ஒரு ஐடி கார்டு இஷ்யூ பண்ணாங்க. சப்போஸ் அந்த சர்வே சமயத்துல சர்வேல வந்தவங்க கார்டு இன்னும் இஷ்யூ பண்ணாம சில பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து இப்ப கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க 30 டேஸ்க்குள்ள வந்து பெர்மனன்ட் சர்டிபிகேட் இஷ்யூ பண்ணணும்னு சொல்லிட்டு. இதை யாரு வந்து இந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்றது, ஐடி கார்டு இஷ்யூ பண்றது அப்படிலாம் பாக்குறாங்கன்னா அர்பன் லோக்கல் பாடிஸ். இது மெயினா வந்து அர்பன் ஏரியால ஸ்ட்ரீட் வெண்டிங் பண்றவங்களுக்கான ஸ்கீம் இது. ஸோ அர்பன் லோக்கல் பாடிஸ் பாக்குறாங்க. அது தவிர இப்போ வந்து இந்த சர்வே முடிஞ்சதுக்கு அப்புறமா, சர்வேல இன்க்ளூட் ஆகாம இருப்பாங்க சில பேர், அதுக்கப்புறமா கூட சில பேர் ஸ்ட்ரீட் வெண்டிங் ஆக்டிவிட்டிஸ் ஆரம்பிச்சிருக்கலாம். அவங்கெல்லாம் எப்படி லோன் வாங்குறது இந்த ஸ்கீம்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்கமெண்டேஷன் லெட்டர் வந்து அர்பன் லோக்கல் பாடி இல்லைன்னா டவுன் வெண்டிங் கமிட்டி வந்து இஷ்யூ பண்ணுவாங்க இந்த சர்டிபிகேட். இதுல வந்து முக்கியமா என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த தொழில் வந்து அர்பன் ஏரியால நடந்தா கூட
தொழில் பண்றவங்க வீடு வந்து ஒரு ரூரல் ஏரியால இருக்கு, இல்ல ஒரு பெரிஃபரல் ஏரியால இருக்கு அப்படின்னு சொன்னா, இப்ப இங்க திருநெல்வேலின்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல வந்து அரியநாயபுரம், அது ரூரல் கிளாசிபிகேஷன். ஆனா வந்து அங்க இருந்து சில பேர் டெய்லி இங்க வந்து வியாபாரம் பண்ணிட்டு சாயங்காலம் வீட்டுக்கு போறவங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாருமே கூட இந்த ஸ்கீம்ல கவர் பண்றாங்க. இது இந்த ஸ்கீம்ல எவ்வளவு லோன் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னா, தொழில் மூலதனம் நம்ம முன்னாடியே சொன்ன சிறிய தொழில் இது. அதனால வந்து மேக்சிமம் ஒரு வாரத்துல அவங்க முதலே திரும்பி வரக்கூடிய தொழில். அதனால எங்களுக்கு வந்து 10,000 ரூபாய் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் டைம். அத வந்து முறையா திருப்பி செலுத்தும் போது 2வது லோனுக்கு அவங்க எலிஜிபிள். அது வந்து 2 மடங்கு கொடுப்பாங்க. அதாவது 20,000 ரூபாய் லோன் கொடுக்குறாங்க. அதுதான் இந்த ஸ்கீம்ல மேக்ஸிமம் லோன். ஃபர்ஸ்ட் டைம் 10,000, செகண்ட் டைம் வாங்கும்போது 20,000 வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீம்ல. இதுல வந்து பாத்தீங்கன்னா முன்பணம்ன்றது எதுவுமே கிடையாது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி அவங்கள்ட்ட பணம் இல்லாத பட்சத்துல முதலீடுக்காக தான் இந்த லோன் கொடுக்குறோம். அதனால இந்த இதுல மார்ஜின் எதுவுமே கிடையாது, முன்தொகை எதுவுமே கிடையாது. இந்த லோன் கொடுக்கும்போது பேங்கர்ஸ் என்னென்ன இது பண்ணுவாங்க, டியூ டெலிஜென்ஸ். நெக்ஸ்ட் டியூ டெலிஜென்ஸ் என்ன பார்ப்பாங்கன்னா, நார்மலா எந்த ஒரு கடன் வாங்குறதுக்கு பேங்க்குக்கு போனீங்கனாலும் என்னென்ன கேட்பாங்க டாக்குமெண்ட்ஸ், அதேதான் கேவைசி டாக்குமெண்ட்ஸ், ஒரு அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப். அதுக்கப்புறம் வந்து சிபில் பார்ப்பாங்க. எல்லாருக்கும் இப்போ சிபில பத்தின ஒரு பரவலான நாலேஜ் இருக்கு. சிபில்ல வந்து உங்களுக்கு வந்து நல்ல எந்த ஒரு அக்கௌண்ட், எந்த ஒரு பேங்க்லயும் லோனை வாங்கிட்டு வராக்கடன்ல இருக்கு அல்லது டிஃபால்ட்ல இருக்கு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்கீம்ல எலிஜிபிள் கிடையாது. மற்ற எல்லாருமே வந்து இந்த ஸ்கீம்ல பெனிஃபிட் ஆகலாம். ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு வந்து வட்டி விகிதம் எப்படி அப்படின்னா, மற்ற தொழில் முனைவோருக்கு கொடுக்கப்படக்கூடிய சார்ஜ் பண்ணக்கூடிய வட்டியை விட இதுல வந்து ரொம்ப ரொம்ப குறைஞ்ச வட்டியில தான் கொடுக்குறோம். இது பேங்க் டு பேங்க் வித்தியாசப்படும். அதனாலதான் நாங்க இங்க வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடல. பட் இது ரொம்ப குறைந்த வட்டியில கொடுக்கப்படுறது. இது ப்ரையாரிட்டி லெண்டிங்ல வருது. அதனால இது வந்து கம்மியான வட்டியில பேங்க் தராங்க. இது எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த 10,000 ரூபாயை வந்து ஒரே லாட்ல டிஸ்பர்ஸ் பண்ணிடுவாங்க. அவங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுப்பாங்க. இட் டிபெண்ட்ஸ் என்ன மாதிரி ஆக்டிவிட்டி பண்றாங்கன்றத பொறுத்து அவங்க வந்து அக்கௌண்ட்ல கிரெடிட் கொடுக்கறதா, அல்லது இப்ப எந்த இடத்துல நீங்க பொருட்கள் வாங்க போறீங்களோ அவங்களுக்கு வெண்டார் கொடுக்கறதான்றது அந்த பேங்க்ல டிசைட் பண்ணுவாங்க. இதை எப்படி திருப்பி செலுத்துறது அப்படின்னா, மேக்சிமம் ரீபேமெண்ட் பீரியட், அதிகபட்ச தவணை காலம் வந்து 12 மாசம் கொடுக்குறாங்க. மாசம் மாசம் திருப்பி செலுத்தணும் இந்த லோனை. சப்போஸ் உங்களுக்கு வந்து இடையிலேயே நிறைய கேஷ் வந்துருச்சு அப்படின்னா தாராளமா முன்னாடியே திருப்பி செலுத்தலாம். இதுக்கு வந்து ப்ராசஸிங் சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. ப்ரீபேமெண்ட் சார்ஜஸ் கிடையாது. அதான் முன்னாடியே செலுத்துனீங்க 12 மாசத்துக்கு வாங்குறீங்க, 6 மாசத்துலயே உங்களுக்கு பணப்பழக்கம் கொஞ்சம் அதிகமாயிடுது, திருப்பி செலுத்திடலாம், 2வது லோன் போலாம், 2 மடங்கு வாங்கலாம்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமா பண்ணலாம். அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸுமே கிடையாது பேங்க் சைட்ல இருந்து. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா, இதுக்கு வந்து செக்யூரிட்டி என்ன கொடுக்குறது அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. நீங்க லோன் பணத்தை வாங்கி என்ன பொருட்கள் வாங்க போறீங்க அதுதான் பேங்க்குக்கு ஹைப்போதெக் போகுது. கொலாட்டரல் செக்யூரிட்டின்னு எதுவும் கொடுக்க வேண்டாம். கேரண்டி யாராவது பண்ணணுமா இந்த லோனுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கேரண்டியும் கிடையாது. இவங்க வந்து கேரண்டி கிடையாது, கொலாட்டரல் செக்யூரிட்டி கிடையாது. இதை வந்து சிஜிடிஎம்எஸ்ன்ற திட்டத்துல வந்து கேரண்டி ஸ்கீம்ல கவர் பண்ண போறோம் நம்ம. இந்த கேரண்டி ஸ்கீம் பாத்தீங்கன்னா சிபி மூலமா வந்து பேங்க்ஸுக்கு கவரேஜ் கொடுக்குறாங்க. இதுல கவரேஜ் பாத்தீங்கன்னா இது பேங்க்குக்கு தான் ரொம்ப ரிலவெண்ட். டிசிஸ்க்கு ஏன் இதை வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னாக்கா, ஒரு பேங்க்ல ஒரு 100 கோடி லோன் இந்த போர்ட்ஃபோலியோல கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு மேக்சிமம் கவரேஜ்னு பாத்தீங்கன்னாக்கா 15% தான் கிடைக்கும். இதுல என்ன அர்த்தம்னாக்கா, எப்படி நம்ம தேடி தேடி போய் இவங்களை பெனிஃபிஷியரி எல்லாம் பார்த்து கரெக்டான உங்களுக்கு லோன் கொடுக்குறோமோ அதே மாதிரி பார்த்து பார்த்து அந்த லோன் எல்லாம் ரெக்கவர் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம். ஏன்னா வந்து அவங்களுக்கு உரிய நபர்களுக்கு உரிய நேரத்துல கடன் கொடுக்கறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி அந்த திருப்பி செலுத்த வேண்டிய முக்கியத்துவத்தையும் அவங்களுக்கு புரிய வைக்கணும். அதனோட பயனையும் அவங்களுக்கு புரிய வச்சு பண்ணாதான் எல்லாரும் பயனடைய முடியும். இதுல வந்து இதோட முடியுதா அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல. இதுல வந்து வட்டி மானியம் கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் வந்து 7% வட்டி மானியம் தராங்க. யாருக்கு கொடுக்குறாங்க? முறையா திருப்பி செலுத்துறவங்களுக்கு தராங்க. அதாவது வட்டி மானியம் வந்து காலாண்டுக்கு ஒரு முறை கொடுக்குறாங்க. அதாவது ஜூன், செப்டம்பர், டிசம்பர், மார்ச் 3 மாசத்துக்கு ஒருக்கா வட்டி மானியம் கிரெடிட் கொடுப்பாங்க அக்கௌண்ட்ல. அப்படி கொடுக்கும்போது அந்த அக்கௌண்ட் வந்து நேரான அக்கௌண்டா இருக்கணும். அப்படின்னா முறையா திருப்பி செலுத்தப்படுற அக்கௌண்டா இருக்கணும். வராக்கடன்ல மானியம் வந்து எலிஜிபிலிட்டி வராதுங்க இதுல. இந்த ஸ்கீமோட வேலிடிட்டி எத்தனை மாசம் வரைக்கும் இருக்கு? இப்ப ஜூன்ல லான்ச் பண்ணாலும் ஜூலைல இருந்து ஆரம்பிக்கும் இந்த ஸ்கீம். இது எது வரைக்கும் வேலிடிட்டி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ச் 2022 வருஷம் வரைக்கும் இருக்கு. இப்போ ஒருத்தர் லோன் வாங்குறாரு அப்படின்னாக்கா 1 வருஷத்துல திருப்பி செலுத்தி அடுத்த லோன் வாங்கி அந்த லோனும் முடிச்சிடலாம். அவர் 2 லோனுக்குமே அவர் அந்த மானியம் பெனிஃபிட் வரக்கூடிய
ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு சான்ஸ் இருக்கு இருந்தது. இதுல இன்னொரு இதுன்னா தேர்ட் இது இந்த பெனிஃபிட் என்னன்னாக்கா டிஜிட்டல் பேங்கிங் வந்து எல்லாரும் ப்ரொமோட் பண்ற. இப்ப பிசிஸ் வந்து மெயினா வந்து டிஜிட்டல் பேங்கிங் வந்து எல்லா இடத்துலயும் போய் சேர்றதுக்கான ஒரு முக்கியமான அங்கம் அவங்க. இப்ப எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம்னாலுமே வந்து பேங்க் பார்த்தா அதுதான் முக்கியமான டிரான்ஸ்மிஷன் சேனல் பயனாளிகளை கொண்டு போய் சேர்க்கறதுல. அதுலயும் இந்த மாதிரி பினான்சியல் இன்க்ளூஷன் ஸ்கீம்ல வந்து பலதரப்பட்ட மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது வந்து பிசிஸ் தான் பண்றாங்க. இந்த ஆதார் எனேபிள் பேமெண்ட் சிஸ்டம் இது எல்லாமே இந்த டிஜிட்டல் பேங்கிங் ப்ரொமோட் பண்றது. இப்ப நம்ம ஸ்ட்ரீட் வெண்டர் ஸ்கீம்ல ஸ்வநிதி ஸ்கீம்ல ஒருத்தர் லோன் வாங்குறாரு. அவர் வந்து டிஜிட்டல் பேங்கிங் யூஸ் பண்றாருன்னு வைங்களேன், லைக் பீம் ஆப் அந்த மாதிரி ஆப்ல யூஸ் பண்ணாரு அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு 50 டிரான்சாக்ஷன் வந்து டிஜிட்டல் பேங்கிங் மூலமா பண்ணியிருந்தாரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து கேஷ்பேக் தராங்க, 50 ரூபாய் தராங்க. அடுத்து இன்னும் ஒரு 100 டிரான்சாக்ஷன் பண்றாரு அப்படின்னாக்கா அவருக்கு வந்து 50 டிரான்சாக்ஷன் பண்ணும்போது 75 ரூபாய் இந்த மாதிரி போகுதுங்க. அதாவது 100 டிரான்சாக்ஷன் 200 டிரான்சாக்ஷன் அப்படிங்கும்போது மேக்ஸிமம் அவருக்கு வந்து 100 ருபீஸ் கேஷ்பேக் கொடுக்குறாங்க. இது எல்லாமே வந்து வட்டியும் ஏற்கனவே கம்மி, அதுல வந்து மானியம் வட்டி மானியமும் கிடைக்குது. மோரோவர் டிஜிட்டல் பேங்கிங் மூலமா பண்ணும்போது அவங்களுக்கு கேஷ்பேக் இதுவும் கிடைக்குது. இப்ப வந்து என்னன்னா இது வரைக்கும் நம்ம பேசினது என்னன்னா இது யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா அந்த யூபிஏ ஐடி அந்த சர்டிபிகேட் கண்டிப்பா இருக்கணும் அந்த வெண்டாருக்கு. இல்லாதவங்க அந்த லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வாங்கிக்கணும். கரெக்டான சிபில் இருக்கணும். சிபில்ல வந்து நேரான அக்கௌண்டா இருக்கணும். வேற எந்த பேங்க்லயும் லோன் வாங்கி டிஃபால்ட் ஆகியிருந்தா அவங்களுக்கு எலிஜிபிள் கிடையாதுன்னு பார்த்தோம். நார்ம்ஸ் வந்து பேங்க்ல அசஸ் பண்ற மற்ற எந்த ஸ்கீம்ல வாங்குறதுனாலும் லோன் வாங்குறதுக்கு என்ன நார்ம்ஸ் ஃபாலோ பண்ணுவாங்களோ அதே நார்ம்ஸ் தான் இதுக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க. கேவைசி ஃபாலோ பண்ணணும். கிரெடிட் ரிப்போர்ட் எடுப்பாங்க. அஃப்கோர்ஸ் ஐ ஹவ் ஆல்ரெடி டோல்ட் யூ. இது வந்து ஜூலைல ஆரம்பிச்சு மார்ச் 22ல முடியுதுங்க. இந்த ஸ்கீம் வந்து வெற்றி அடைகிறதுக்கு வந்து முக்கியமான பங்கு வந்து லோக்கல் பாடிஸ், பேங்க், பிசிஸ் இந்த 3 பேருமே எல்லாருமே ஒருங்கிணைந்து இந்த ஸ்கீமை வந்து செயல்படுத்தி வெற்றிப்படுத்தணுன்றது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த மாதிரி ஒரு சமயத்துல வந்து நம்ம சேஃபா இருக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி சர்வீஸ் எசென்ஷியல் சர்வீஸ் பண்றதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ பாதுகாப்பா இருப்போம், நமது சேவையை தொடர்வோம். வாய்ப்புக்கு மிக்க நன்றி. தேங்க்யூ மேடம். அடுத்ததாக தமிழ்நாடு கிராம வங்கியின் ரீஜனல் மேனேஜர் திரு ஆர் வரதராஜ பெருமாள் சார் அவர்களை ஒரு மரணம் கேட்டுக்கொள்கிறேன். மாலை வணக்கம். இந்த நேரத்தில் ஏற்கனவே இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் எஸ்ஆர்எம் மேடம் சொன்ன மாதிரி வங்கி எல்லா வகையிலும் மக்களுக்கு சேவையாற்றிட்டு இருக்கு. அதோட பிசியினுடைய பங்களிப்பு அளப்பரியது. ஏன்னா இந்த நேரத்தில் பேங்க் வந்து ஒரு பில்டிங்கில் உட்கார்ந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அதே நேரத்தில் வீடுகளில் போய் ஒவ்வொரு வீட்டினுடைய டோரில் போய் இருந்து பணப்பட்டுவாடா பண்ணுறது அந்த பிசிகள் தான். பாரத பிரதமரும் நமது நிதியமைச்சர் அவர்களும் சொன்னதற்கிணங்க அவங்க வந்து அந்த பண தேவையை பாமர மக்களுடைய பண தேவையை போய் நேரில் செஞ்சுட்டு இருக்க அந்த பிசி அனைவருக்கும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போ எனக்கு நான் பேச வர்றது வந்து இந்த எம்எஸ்எம்இ அப்படிங்கிறத பற்றி. அதாவது எம்எஸ்எம்இங்கிறது வந்து முன்னால் ஒரு காலத்தில் வந்து விவசாயம் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்திட்டு இப்போ வந்து சாம்பியன் ஆஃப் இந்தியன் எக்கானமி அப்படின்னு சொல்கிற அளவில் இந்த எம்எஸ்எம்இ செக்டார் தான் இந்தியாவுடைய ரேட்டே அந்த இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கிறது. எம்எஸ்எம்இ அப்படிங்கிறது மிகையாகாது. இதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம வந்து ஏகப்பட்ட ஸ்கீம்களை கொடுத்துருக்காங்க. நமது இந்தியாவுடைய தொழிலை வந்து தூக்கி நிறுத்துறதுக்காகவும் இந்த தொழிலை தொடங்க இருக்கக்கூடிய அந்த தொழில் முனைவோர்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்துறதுக்காகவும் நிறைய ஸ்கீம்களை அறிவிச்சிருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிஎம்இஜிபி அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு, முத்ரா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமு, அப்புறம் வந்து யூஒய்இஜிபி அப்படிங்கிற ஸ்கீமு, இந்த மாதிரி நிறைய திட்டங்களை வகுத்து கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து அந்த தொழில் முனைவோர்களுடைய அந்த அவங்களுடைய ஒரு முன்னேற்றத்தை வந்து பேங்க் வந்து நல்ல முறையில் பயன்படுத்தி அவங்க வளமான வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம். இதில் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து எல்லாத்துக்குமே பிசிகள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு அந்த ஸ்கீம்லேயும் பங்களிப்பை செலுத்தி அவங்களுக்கு வந்து ஒவ்வொரு இதுக்கும் ஒரு ரேட்டிங் கொடுத்து அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுத்துட்ருக்கனால எல்லாருக்கும் அந்த ஸ்கீம் பற்றி தெரியும். நான் வந்து இந்த நேரத்தில் வந்து இன்னும் நிறைய பேச விரும்பலை. ஏன்னா நிறைய டிகிரிஸ் நிறைய பேச வேண்டியிருக்கனால என்னுடைய உரையை இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த கோவிட் காலத்தில் எல்லாரும் பாதுகாப்பாக இருந்து மக்களுக்கும் நம்மளையும் பாதுகாப்பு என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி சார். அடுத்ததாக
மேனேஜர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை திரு வி மோகன்குமார் அவர்களை பேசுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். Good evening to all the dignitaries from Regional Outreach Bureau, senior officers from Indian Overseas Bank, Tamil Nadu Grama Bank, and medical officer Dr. Suresh, and அனைத்து பேங்க் பிசிஸ்க்கும் மாலை வணக்கம். செல்வகுமார் சார் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணார் இந்த கொரோனா வைரஸை நம்ம எப்படி சித்த மருத்துவம் மூலமாக எதிர்கொள்ளலாம் அப்படின்ட்டு. ஸோ சித்த மருத்துவத்தால் இருக்க பயன்களும் தெளிவாக சொன்னார். சித்த மருத்துவத்தில் மற்ற நோய்களுக்கு எப்படி நம்ம பயன்பெறலாம் அப்படிங்கிறதும் சொன்னார். ஸோ கவர்மெண்ட்டோட வழிமுறைகளை நம்ம பின்பற்றி 5 மாதம் நம்ம கொரோனா வைரஸை கடந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டோம். கவர்மெண்ட்டுமே நிறைய ஸ்கீம்ஸ் திட்டங்களை லான்ச் பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி எம்எஸ்எம்இஸ்க்கு, அப்புறம் ஃபார்மர்ஸ்க்கு, அப்புறம் மக்களுக்கு ஜன்தன் அக்கௌண்ட்டில் மாதம் மாதம் 500 ரூபா பணம் போய் சேர்றதுக்கும் நிறைய ஸ்கீம்ஸ் வந்துருக்காங்க. ஸோ இதில் பேங்க்ஸோட பங்களிப்பு மிகவும் முக்கியமாக இருக்குது. இது எல்லாமே அனைத்து கடன் திட்டங்களும் சரி, மக்களுக்கு சேரக்கூடிய மாதம் 500, 1000 பணமாக அனைத்துமே இது பேங்க் மூலமாக தான் போகுது. ஸோ பேங்க் இதில் ஒரு முக்கியமான பங்காற்றுது. அதே மாதிரி பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ் இதில் ரொம்ப முக்கிய பங்காற்றுறாங்க. என்னென்னா அனைத்து மக்களோடையும் தொடர்பு இருக்கிறது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இந்த திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது பிஸ்னஸ் கரஸ்பாண்டன்ஸ். ஸோ இந்த வகையில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சார்பில் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி சீனியர் ரீஜனல் மேனேஜர் ஐஓபி மேடம் நிறைய ஸ்கீம்ஸ்லாம் ஸ்வானிதி ஸ்கீம் பற்றி மேடம் சொன்னாங்க. ஸோ அதுலேயுமே டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்ஸோட இம்பார்ட்டன்ஸும் மேடம் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி பல்வேறு ஸ்கீம்ஸ் கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மக்கள்லேருந்து பல இனிஷியேட்டிவ்ஸ் எடுத்துருக்காங்க. ஸோ அதில் முக்கியமான ஒரு இனிஷியேட்டிவ் என்னென்னா, லோனுக்கு வட்டி இஎம்ஐ செலுத்துறதுல கால அவகாசம் நீட்டி. முதல்ல 3 மாதம் கால அவகாசம் நீட்டி, அதுக்கப்புறம் 3 மாதம் கால அவகாசம், ஆகஸ்ட் வரை இஎம்ஐ செலுத்துறதுல கால அவகாசம் கொண்டு வந்தாங்க. ஸோ இது பேங்க்ஸ் பல்வேறு கைட்லைன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மக்களுமே இதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து இந்த கொரோனா சுச்சுவேஷனில் நாங்கள் என்ன எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்னா, பரிமாற்றத்தினால ஒவ்வொருவர்கிட்டையும் பணம் மாறும்போது அதனால் ஏற்படுற கொரோனா வைரஸ் நம்ம எப்படி தடுக்கலாம் அப்படின்னு. ஸோ அதனால் என்ன பண்ணணும்னா, எல்லாருமே முடிந்த அளவு டிஜிட்டல் மோட் ஆஃப் டிரான்சாக்ஷனுக்கு நம்ம போகிறது நமக்கு இந்த கொரோனா சுச்சுவேஷனில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். எல்லாருக்கும் ஏடிஎம் கார்டு இருக்குது. ஏடிஎம் கார்டை நம்ம பாஸ் மிஷினில் யூஸ் பண்ணுறது, அப்புறம் நெட் மூலமாக பணம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, கியூஆர் கோட் மூலமாக நம்ம பே பண்ணுறது, அப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டை டிவி பில்லும் சரி, கேஸ் பில், இந்த மாதிரி பல பில்லை நீங்கள் ஆன்லைன்லேயே பே பண்ணிக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த இதுக்கு நம்ம கேஷ் யூஸ் பண்ணுறதை குறைச்சிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் நம்ம ப்ரமோட் பண்ணணும். இதில் பிசியோட ரோல் மிகவும் இம்பார்ட்டன்ட். ஆல்ரெடி மேடம் சொல்வது பிசிஸ் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ப்ரொமோட் பண்ணுறது முக்கிய பங்காற்றுறாங்க. அதே மாதிரி டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் பற்றி இன்னமும் மக்களுக்கு அவேர்னஸ் கொடுக்க வேண்டியது. ஏன்னா இப்போதைக்கு ஸ்மார்ட் ஃபோன் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. பட் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்கவங்க கூட டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் மோடுக்கு இன்னும் வராமல் இருக்காங்க. கேஷ் யூஸ் பண்ணுறதுல கன்வீனியன்ஸ் இருந்தாலுமே இந்த மாதிரி கொரோனா சுச்சுவேஷனில் நாங்கள் டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் கண்டிப்பாக எல்லாருக்கும் வேணும். ஸோ இந்த தருணத்தில் பிசியோட பங்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஜிட்டல் டிரான்சாக்ஷன் ஸோ அதே மாதிரி இது நம்ம டைம் மிச்சம் பண்ணுறது, அப்புறம் டிரான்சாக்ஷன் எளிதாக செய்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, டிஜிட்டல் டிரான்சாக்ஷன்
இது வந்து நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லது. இதுக்கு வந்து மக்களுக்கு வந்து அவேர்னஸ் கொடுக்கணும். ஏன்னா இப்போ இந்த கொரோனா சுச்சுவேஷனை பயன்படுத்தி நிறைய ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து பேங்கிங் ரிலேட்டட் ஃப்ராட்ஸ் நிறைய பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிசிஸ் வந்து இந்த 500,000 மக்களுக்கு கிரெடிட் பண்ணுறது வந்து எல்லாருமே கொடுத்துருக்காங்க. இதை எப்படி ஃப்ராட்ஸ்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா பேங்கர்ஸ் மாதிரியே அவங்க கால் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு மொபைலில் வந்திருக்க ஓடிபி வந்து கொடுத்தா தான் நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு பணம் கிரெடிட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃப்ராடு கிரியேட் பண்ணி உங்ககிட்ட இருந்து ஓடிபி வாங்கி பணத்தை எடுத்துடுறாங்க. ஸோ இது ஒரு விதமான ஃப்ராட் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் இன்னொரு லோன் மார்க்கெட்டிங், அதாவது வட்டி இஎம்ஐ கட்டுறது கால அவகாசம் இருக்கிறதுல இதையும் யூஸ் பண்ணி ஃப்ராட்ஸ்டர்ஸ் வந்து மக்கள் பணத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க. எப்படின்னா உங்கள் மொபைலுக்கு என்ன மூலமாக உங்களுக்கு வந்திருக்க ஓடிபியை கொடுங்க, உங்களோட மானிட்டரிங் அப்ரூவலை உடனே பண்ணிடுறோம் அப்படின்னு கால் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ராட்ஸ் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. அதே மாதிரி ரீசெண்டாக என்னென்னா மின்னஞ்சல் மூலமாக எல்லாருக்குமே ஒரு தவறான இமெயில் இருக்குது. அதாவது கவர்மெண்ட் ஆர்பிஐ இல்லைன்னா பேங்க்ஸ் கிட்ட இருந்து வர்ற மாதிரி ஒரு இமெயிலை கிரியேட் பண்ணி அதில் வர லிங்கை கிளிக் பண்ணும்போது பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்து அது மூலமாக கஸ்டமர்ஸோட பணத்தை எடுக்கிற மாதிரியும் இப்போ நிறைய ஃப்ராட் நடக்குது. ஸோ இந்த மாதிரி சமயத்தில் பிசிஸ் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும். இந்த கொரோனா சுச்சுவேஷனில் இந்த மாதிரியான ஃப்ராட்ஸ் நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம டிஎன்ஜிபி ஆர்எம் வரராஜ பெருமாள் சார் சொன்னார், எம்எஸ்பி ஸ்கீம்ஸ் ரீசெண்டாக அந்த எமர்ஜென்சி கிரெடிட் லைன் கேரண்டி ஸ்கீம், அதாவது செக்யூரிட்டி கொலேட்ரல் செக்யூரிட்டி இல்லாமல் ஆட்டோமேட்டிக் ஆல்ரெடி இருக்கவங்களுக்கு லோன் கொடுக்கறதுக்கான ஸ்கீம்ஸ், அந்த மாதிரி பல ஸ்கீம்ஸ் இப்போ கவர்மெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது தொடர்பான அவேர்னஸுமே மக்களுக்கு எடுத்து சொல்லணும். அதில் பிசியோட ரோலுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ தேங்க்யூ ஃபீல்டு அவுட்ரீச் பியூரோ ஃபார் ஆர்கனைசிங் திஸ் வெபினார். ஸோ போஸ்வெல் சார் கூட ஆல்ரெடி நிறைய ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், அவர் நல்லா பண்ணியிருக்காரு. பட் இந்த டிஜிட்டல் வெபினாருமே நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இன்னமும் நிறைய ப்ரோக்ராம் பண்ணி மக்களிடையே இன்ஃபர்மேஷனை ரீச் பண்ண வைக்கணும்னு வேண்டிக்கிறேன் சார். ஸோ ஃபர்தராகவும் நம்ம ப்ரோக்ராம் பண்ணுவோம்னு இருக்கோம். கண்டிப்பாக சார். அனைவருக்கும் நன்றி. முக்கியமாக பிசிஸோட இந்த கொரோனா சுச்சுவேஷனில் அவங்க பண்ணுற சேவைகளுக்கு ரிசர்வ் பேங்க் மூலமாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்டு தேங்க்யூ டு ஆல் த டிக்னிட்டரிஸ். தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் கிவிங். மோகன்குமார் சார், தேங்க்யூ சார். அடுத்ததாக தமிழ்நாடு கிராம வங்கி நிதிசார் கல்வி ஆலோசகர் திரு ஆர் மகாலிங்கம் சார் அவர்களை உரையாற்றுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். மாலிங்க சார். குட் ஈவினிங் டு ஆல். வணக்கம் சார். வணக்கம். நிறைய டிசிஸ் வந்து நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. இருந்தாலும் ரொம்ப மோசம் இல்லை அப்படின்ற அளவில் வந்திருக்காங்க. அவங்க வந்து இந்த வெபினார் கருத்தரங்குக்கு அவங்க கலந்துருக்கிறதுக்கு அவங்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த கூட்டத்துக்கு வந்து இதோட நிறைய மக்கள் நிறைய டிசிஸ் வருவாங்க அப்படின்னு நம்புகிறேன். நாங்கள் வந்து எவ்ரி 3 months வந்து எல்லா பிசிசியும் வந்து நாங்கள் மீட் பண்ணுறது வழக்கம். பிளாக் லெவல் பேங்கர்ஸ் மீட்டிங். அது தவிர இந்த மக்கள் தொடர்பு அலுவலகம் மூலமாக நடக்கக்கூடிய எல்லா விழிப்புணர்வு நிகழ்ச்சியிலும் பிசிசி நாங்கள் இன்வால்வ் பண்ணுறது வந்து வழக்கம். இப்போ வந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் ஒரு 5 மாதமாக நாங்கள் வந்து பிசிசியோட பேசுகிறோம். இந்த மாதிரியான ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்த எங்கள் செக்ரட்டரி நன்றி தெரிவிச்சுக்கிறேன். மேடம், பிசிஸ் வந்து நீங்கள் தான்
இருக்குங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு இது கிட்டத்தட்ட நல்ல மாடல் சைன் பண்ணி சின்ன கண்டிப்பாக வந்து இந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் லோன் வந்து நிறைய மக்களுக்கு உபயோகமாக இருக்கும். அதை வந்து அவங்களுக்கு நீங்கள் வாங்கி கொடுங்க, அவங்களுக்கு கொடுப்பாங்க. அது தவிர இந்த கொரோனா காலகட்டத்தில் நிறைய உயிரிழப்புகள் ஏற்படுது. அந்த உயிரிழப்புகளில் வந்து 50 வயசுக்கு 55 வயசு கீழே உள்ளவங்களுக்கு எல்லாமே இந்த பிரதமர் அறிவிப்பில் வந்து அவங்கள வந்து இணைச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 2 லட்சம் ரூபா ஒரு நிதி ஆதாரம் அவங்க குடும்பத்துக்கு கிடைக்குமாங்கிறது எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 பேர் எங்கள் பகுதியில் வந்து செய்கிறாங்க இருக்காங்க. அவங்க இறப்புக்கு அப்புறம் அவங்கள பற்றி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த முன்னூற்றி சேருங்க. ஆனால் அதுக்கு மொத்தம் இது வந்து அந்த ஏரியாவுக்கு பிசி கிடையாது. இருந்தாலும் வந்து விழிப்புணர்வு எவ்வளவோ ஏற்படுத்திட்டு இருக்க காலத்தில் அவங்க இதில் சேராமல் இருக்காங்க. அதனால நான் இப்போ இந்த டிசிஸ்ட்டை கேட்டுக்கிறேன். இந்த 3 சமூக பாதுகாப்பு திட்டத்தை தொடர்ந்து செய்யுங்க. அதாவது பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா, பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா, அட்டல் பென்ஷன் யோஜனா, இந்த 3 திட்டமும் ஆன்கோயிங் ஸ்கீமு. நீங்கள் இதை தொடர்ந்து நீங்கள் இந்த கேன்வாஸ் பண்ணிங்கன்னா இது மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய சேவையாக இருக்கும். அது தவிர இந்த நேரத்தில் வந்து நான் உங்களோட நிறைய வந்து வாட்ஸ்அப் மூலமாக வாய்ஸ் மெசேஜ் மூலமாக உங்களோட வந்து நல்ல தொடர்பு இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய அந்த பணிகளை வந்து எனக்கு ஃபோட்டோலாம் எடுத்துருக்கீங்க. அதில் ஒரு சில ஃபோட்டோஸில் ஒரு சில டிசிஸ் நீங்கள் சமூக விலகலை கடைப்பிடிக்காமல் இருக்கீங்க. மாஸ்க் மட்டும் போட்டால் போகாது, சமூக விலகலை கடைப்பிடிக்கணும். நீங்களும் மாஸ்க் போட்டுக்கணும். உங்கள்கிட்ட வந்து பணம் பரிமாற்றம் செய்யக்கூடிய அந்த வாடிக்கையாளர்களும் மாஸ்க் போட்டுக்கணும். இப்போ மாஸ்கே இல்லை அவங்க கையில் அப்படின்னா அதை அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த ஒரு ஆண்கள்லாம் துண்டு பார்ப்பாங்க. அந்த மாதிரி அவங்கள வந்து சேஃப்கார்ட் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்களும் நல்ல சேஃபாக இருங்க. இது வரைக்கும் போன வாரம் வரைக்கும் வந்து வணிக தொடர்பாளர் யாருக்குமே இந்த தொற்று வரல. ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னால் இந்தியன் ஓவர்சீஸ் வணிக தொடர்பாளருக்கு வந்து இந்த கொரோனா கேள்விப்பட்டேன். ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நிறைய மக்கள் நீங்கள் மக்களாக ரொம்ப கிராமத்தில் வந்து நல்ல பணியாற்றுவீங்க. அதனால் நீங்கள் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் செய்யக்கூடிய பணி வந்து தமிழ்நாடு கிராம வங்கியினுடைய ரீஜனல் மேனேஜர் சொன்ன மாதிரி பணப்பிரிவு அவங்களுடைய சேவை வந்து மிகவும் பாராட்டத்தக்கது. எச்சரிக்கையாக இருங்க. எல்லா லோன் திட்டங்களையும் மக்களுக்கு கொண்டு செல்லுங்க. குறிப்பாக இந்த ஸ்ட்ரீட் வெண்டார் இதை வந்து நீங்கள் நிறைய சேவை செய்யுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு ரொம்ப கால அவகாசம் இல்லாதனால நான் என்னுடைய உரையை முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால், அதாவது நீங்கள் என்னென்ன சந்தேகம் கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து அந்த சம்மந்தப்பட்ட குறிப்பாக டாக்டர்கிட்ட ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு கேட்கலாம். நிறைய விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கோம். நிறைய விழிப்புணர்வு எல்லாருக்கும் இருக்குது. இருந்தாலும் சந்தேகங்கள் இருக்கலாம். அதனால் அதையும் கேளுங்க அப்படின்னு கேட்டுட்டு இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி மகாலிங்க சார். அடுத்தது இந்த இணையவழியில் கலந்து கொண்டிருக்கோம் பார்ட்டிசிபேஷன் எல்லாருக்கும் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்கலாம். சந்தேகம் கேட்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஆடியோவை ஆன் பண்ணிக்கோங்க, மைக் ஆன் பண்ணிக்கோங்க. கடனுதவி சார்பாகவும் கேட்கலாம், கொரோனா தொடர்பாகவும் கேட்கலாம். கேட்ட கேள்வியை பொறுத்து நம்மளுடைய வல்லுநர்கள் பதிலளிப்பார். யாரும் கேட்கலாம், நானே கேட்கிறேன். முதல்ல டாக்டர், நீங்க ஆரம்பத்துல குறிப்பிடும் போது சொன்னீங்க ஒரு 6 மாத காலத்திற்கு பிறகு இந்த நமக்கு அது பழகிவிடும், அதான் நமக்கு உடம்புல ஆன்டிபாடிஸ் எல்லாம் கரெக்டா வந்துடும் ஒரு குறிப்பிட்ட வைரஸ்க்கு. அதுக்கப்புறம் வந்து அது நம்ம சமாளிப்பது ஈஸின்னு சொன்னீங்க. பட் இட் சீம்ஸ் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய உச்சத்தை, இந்தியாவும் சரி அது அமெரிக்காவுடைய ரேஞ்சு பார்த்தாலுமே வந்து ஒரு நாளைக்கு we are adding 40,000 கேசஸ் எவ்ரிடே. எப்போதான் முடியுங்கிறது வந்து ஒரு கேள்விக்குறியாதான் இன்னைக்கே தவிர மற்ற வைரஸ் கூட நமக்கு ஏற்பட்ட ஒரு பரிச்சயம் மாதிரி இது இல்லையே. இது ஒரு புது வகையா தானே இருக்கு. இது எல்லாரும் மனசுலுமே இருக்கு, எப்பதான் விடுபடுவோன்ட்டு. அதை பத்தி நீங்க தான் டாக்டர் சொல்லணும்.
கேட்கலங்க. சார் வணக்கம், சொல்லுங்க. டாக்டர் இருக்காங்களா லைன்ல? போசல் செக் பண்ணுங்க, டாக்டர் இருக்காங்களா? டாக்டர் வந்தா மீண்டும் கேட்போம். வங்கி தொடர்பான கேள்விகள் இருந்தா கேட்கலாம். கடன் மற்றும் வங்கி சேவைகள் குறித்த கேள்விகளை கேட்கலாம். சார் வரட்டும். மேபி ஜஸ்ட் போயிருப்பாங்க. செக் பண்ணிட்டு நீங்க போன்ல யாராச்சும் ஒரு சாருக்கு ஞாபகப்படுத்துங்க. இந்த மீன் டைம் வங்கி மற்றும் கடன் தொடர்பான கேள்விகளை கேட்கலாம். வணக்கம் சார், நான் தமிழ்நாடு கிராம வங்கி வணக்கம், சொல்லுங்கம்மா. சார், இந்த யூபிஐ ஐடி அப்படின்னு சொன்னாங்க சார், அது இனிமே வாங்கணும்னா எப்படி சார் வாங்கணும் மக்கள், இந்த தெருவோரத்தில் இருக்கவங்க? யூபிஐ ஐடி இப்போது வாங்குவது எப்படின்னு ஒருத்தன் கேட்டிருக்காங்க சார். யார் சொல்றீங்க? பதில் சொல்லுங்க சார். யார் மேடம்? சொல்லுங்க மேடம், சொல்லுங்க. ஆக்சுவலி ஆல்ரெடி சர்வே கண்டக்ட் பண்ணி அந்த சர்வேல ஐடி கார்டு கொடுத்துருக்காங்க. சர்வேல சப்போஸ் கவர் ஆகாதவங்க வந்து இப்போதைக்கு வந்து அவங்களுக்கு வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் கொடுப்பாங்க. சப்சிக்வெண்டா வந்து ஐடி அவங்க அப்ளை பண்ணி வாங்கிக்கலாம். ஏற்கனவே சர்வேல கவர் ஆகி கார்டு வராம இருக்கிறவங்களுக்கு வந்து ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து ஆன்லைன்லேயே போய் ஜென்ரேட் பண்ற மாதிரி அவங்க ஒரு பிளாட்ஃபார்ம் ப்ரொவைட் பண்றாங்க. அது பெர்மனன்ட் சர்டிஃபிகேட் வந்து 1 மாசத்துக்குள்ள இஷ்யூ பண்ண சொல்லி கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு வந்து லோன் பர்பஸ்க்கு வந்து அவங்க வந்து லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் வந்து அர்பன் லோக்கல் பாடிஸ் இல்லைன்னா டவுன் வெண்டிங் கமிட்டி மூலமா அப்ரோச் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். நீங்க சொல்றது பேரூராட்சி அலுவலகம் இல்ல நகராட்சி அலுவலகம் அந்த மாதிரி தான் மேடம்? ஆமா. ஓகே. நீங்க பேரூராட்சி அலுவலகம் இல்ல நகராட்சி அலுவலகத்துக்கு போய் ஸ்ட்ரீட் வெண்டர் ஐடி கார்டு எனக்கு அப்ளை பண்ணணும், அதுக்கு இது வரைக்கும் என்கிட்ட இல்லை அப்படின்னு கேளுங்க. அதுக்கு அவங்க சொல்லுவாங்க இப்போதைக்கு லெட்டர் ஆஃப் ரெக்கமெண்டேஷன் தான் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அது யார் கொடுக்குறாங்கன்னு கேட்டு நீங்க போய் அதை வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்க லோனுக்கு ப்ரொசீட் பண்ணுங்க. சரிதானே மேடம்? ஓகே. ஓகே. வேற கேள்வி? கேளுங்கம்மா, கேளுங்க. என்னது? லோன் அமௌண்ட் 10,000 முதல் முறை லோன் வாங்கும் போது 10,000 நான் கரெக்டா திருப்பி செலுத்தினாங்கன்னா அவங்களுக்கு வந்து 2வது லோன் எலிஜிபிள் இருக்கு. அது 2 மடங்கு 20,000 கொடுக்கப்படும். முதல் வாங்குற 10,000 திருப்பி செலுத்துறதுக்கு வந்து ஓராண்டு கால தவணை கொடுத்துருக்காங்க. மாசம் இன்ஸ்டால்மெண்ட்ல 12 மாசத்துல கட்டி முடிக்கணும். அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு சர்ப்ளஸா கேஷ் வந்துருச்சு அல்லது வருமானம் அதிகமா வந்துருச்சுன்னா அதுக்கு முன்னாடியே திருப்பி செலுத்திட்டு அடுத்த லோன் அவங்க வாங்கிக்கலாம். 2வது லோன் 2 மடங்கு வாங்கிக்கலாம். 2 லோனுக்கு தான் வந்து இந்த மானியம், வட்டி மானியம் வந்து எலிஜிபிள். 2 லோன் தான். அதாவது மேடம் என்ன சொல்றாங்கன்னா 3 மாசத்திலேயே நீங்க 10,000 திருப்பி கொடுத்தீங்கன்னா 4வது மாசமே 20,000 அதை வாங்கிக்கலாம்னு சொல்றாங்க. கரெக்டா மேடம்? ஆமா, கரெக்டா. இந்த ஸ்கீம் வந்து மார்ச் 22 வரைக்கும் இருக்கு. சோ அதுக்கு வந்து அவங்க மேக்ஸிமம் 2 தடவை லோன் அவைல் பண்ணிக்கலாம். முதல் தடவை 10,000 அதை முறையா திருப்பி செலுத்தினா 2வது தடவை 20,000 வாங்கிக்கலாம். நல்லது. ஓகே. சோ தெளிவா புரிஞ்சது மேடம். இதுல நீங்க குறிப்பிட்ட போது சிபில் ரிப்போர்ட்டை பத்தி பேசுனீங்க. வெண்டார்ஸ்க்கு சிபில் எல்லாம் இருக்க வாய்ப்பு கிடையாது. இப்ப நம்ம கிரெடிட் கார்டு வச்சிருக்கோம், நமக்கு அது இருக்கு. ஸோ சிபில் ரிப்போர்ட் ஐ திங்க் அது மேண்டேட்டரியா என்ன? அதாவது என்னன்னா சார், இப்போ வந்து இப்போ பேங்க் மூலமா ஒரு ப்ரோக்கர் சேனல் மூலமா, அதாவது பேங்க் மூலமா லோன் வாங்கும் போது உங்களுக்கு வந்து கண்டிப்பா எந்த ஒரு லோன் அமௌண்ட்னாலும் சிபில் பார்க்காம கொடுக்கறது இல்லை. இது எதுக்காகனா ஒரே பயனாளி வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட பேங்க்ல போய் இதை அப்ளை பண்ணி உரிய அதே சமயம் மால் பிராக்டிஸ் நடக்கக்கூடாது, இது யாரும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாதுன்றதுனால தான் இது ஸ்டிக் பண்றோம். அவங்க பேங்க் மூலமா இன்னொரு லோன் வாங்கியிருந்தாங்க கண்டிப்பா சிபில் காமிக்கும். ஏன்னா நம்ம கண்டிப்பா ஆதாரோ அல்லது பேன் கார்டு இருந்தா ஏதோ ஒரு ஐடி கார்டு போட்டு தான் சிபில் சர்ச் பண்றோம். கண்டிப்பா அவங்க அதுல மேட்சிங்ல வந்துரும். ஓகே. ஆக இப்ப பேன் கார்டு இருக்கிறவங்க கண்டிப்பா சிபில்ல வந்திருப்பாங்க.
நீங்க சொல்றீங்க அதுதானே மேடம்? பேன் கார்டு மட்டும் இல்ல, ஆதார் கார்டு ஏதாவது ஒரு ஐடி கார்டை வச்சுதான் நம்ம சிவில் ரிப்போர்ட் எடுக்கிறோம், ஜெனரேட் பண்றோம். அவங்க ஒரு பேங்க்ல வாங்கி அங்க சரியா பணம் செலுத்தாம இப்ப இந்த ஸ்கீம்ல வாங்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா இதுல எலிஜிபிலிட்டி கிடையாது. ஓகே. நான் என்ன மேடம் கேக்குறேன்னா, இந்த அர்பன் கோஆபரேட்டிவ், ரூரல் கோஆபரேட்டிவ் இந்த பேங்க்கு கூட சிபில் எல்லாமே லிங்க் பண்ணிட்டாங்களா? இல்ல சார், இப்போதைக்கு சிபில் அவங்கள லிங்க் பண்ணல. அது வந்து நம்ம வந்து அவங்களோட லொகேஷன் பொறுத்து நம்ம வந்து கேஸ் வந்து சார் இப்போ என்ஓசி வாங்கிட்டு சொல்லுவோம், நோ டியூ சர்டிபிகேட். இப்போ எப்படின்னா கஸ்டமர்ஸ் எங்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமராகவே கூட இருப்பாங்க, எக்ஸ்பி அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. ஸோ அவங்களோட கிரெடென்ஷியல்ஸ் எங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், கான்டாக்ட் நாங்கள் பார்த்துப்போம். சிபில் மட்டும் செக் பண்ணி கொடுத்துடலாம். சப்போஸ் புதுசா ஒரு கிளைண்ட் வராங்க அப்படின்ற பட்சத்துல அவங்க வேற எங்கேயாவது லோன் வாங்கியிருக்காங்க, நீங்க சொன்ன மாதிரி கோஆபரேட்டிவ் பேங்க்ல வாங்கியிருந்தாங்கன்னா கண்டிப்பா சிபில்ல தெரியாது, இன்னும் அவங்க எல்லாம் அந்த சிபில் நெட்வொர்க்ல வரல. அந்த மாதிரி கேஸ் டு கேஸ் வந்து நாங்க வந்து நோட்டீஸ் சர்டிபிகேட் வாங்கிட்டு வரோம். அது அப்ப யூ ஹேவ் சம் டிஸ்கிரிப்ஷன், நீங்க சிபில் தான் கண்டிப்பா கொடுக்கணும்னு நீங்க கேட்க முடியாது சிலர்கிட்ட. பட் டிபெண்டிங் ஆன் அவங்க ஓரளவுக்கு அங்க பே பண்ணிருக்காங்க, அந்த பாஸ்புக் காட்டி அதுல பேமெண்ட்லாம் ஆயிருக்குன்னு நீங்க தெரிஞ்சாலே நீங்க வந்து ஓகே பண்ணிடுவீங்க இந்த மாதிரி லோன்ஸ். இந்த சிபில்ன்றது வந்து பேங்க் நாங்க போய் எடுக்கிற ரிப்போர்ட். ஸோ நாங்க வந்து கண்டிப்பா எல்லா கேஸ்க்கும் எடுக்க போறோம். சிபில் இல்லாம சப்போஸ் நோட்டீஸ் சர்டிபிகேட் இன்சிஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அது ஒரு புது வியாபாரியா இருந்து எங்களோட தொடர்பிலே இல்லாம இருந்து அவங்க வேற பேங்க்ல பப்ளிக் செக்டர் பேங்க்ல இருந்தாங்கன்னா கண்டிப்பா சிபில் ரிப்போர்ட்ல வந்துரும். சப்போஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருக்கலாமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்ததுன்னா நோட்டீஸ் சர்டிபிகேட் வாங்கிக்கலாம். மற்றபடி நம்ம ரிப்போர்ட்டை வச்சு டிசைட். நல்லது மேடம், தேங்க்ஸ் மேடம். வேறு கேள்விகள்? சார் டாக்டர் சார் லைன்ல வந்தாங்க. டாக்டர் சார் வந்துட்டாங்களா? சார் வணக்கம் ஐயா. வணக்கம். ஒன்றும் இல்லைங்க சார், நான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டிருந்தேன் ஆரம்பத்துல. நீங்க உங்களுடைய உங்க உரையில குறிப்பிட்ட போது ஒரு 6 மாசம் ஒரு வைரஸ் உடைய வெள்ளி சுருவுகளை புரிஞ்சுக்கிறதுக்கு 6 மாசம் ஆகும், அதுக்குள்ள நம்ம உடம்பெல்லாம் ரெடி ஆயிடும், 6 மாசம் தாண்டி எந்த வைரஸும் நிக்காதுன்னு நீங்க சொன்னீங்க. இப்ப போற பீக் ரேட்டை பாக்குறப்ப அது அமெரிக்காவா இருக்கட்டும் இல்ல நம்ம இந்தியாவா இருக்கட்டும் தினசரி புதிய உச்சத்தை தொட்டுட்டு இருக்கோம். இது இன்னும் வந்து 1 வருஷம் போகுங்கிறத எல்லாருமே சொல்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த வைரஸ் வந்து நம்மளுடைய கட்டுக்குள்ளேயே வர மாதிரி தெரியலையே சார், அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலா 6 மாச காலங்கிறது ஒரு ஹேர்டு இம்யூனிட்டி ஒரு சமூகத்துக்கு வர்றதுக்கான காலம், வைரஸோட காலங்கிறாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இட்டாலி, இங்கிலாந்து, அந்த ஐரோப்பியன் கண்ட்ரீஸ்ல வந்து ஓரளவு செட்டில் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் அமெரிக்கால பீக் வந்துச்சு. அநேகமா இந்த மாசம் இல்ல அடுத்த மாசத்துல அமெரிக்காவும் செட்டில் ஆயிரும். இந்தியாவை பொறுத்தவரை அதிகபட்ச டைம் ஆகஸ்ட் 31 தான். அந்த ஹேர்டு இம்யூனிட்டி வர்றதுக்கான இந்த வைரஸ் காலகட்டம் வந்து ஆகஸ்ட் 31. நீங்க வேணா பாருங்க, இந்த ஆகஸ்ட் 31க்குள்ள மேக்சிமம் இந்தியால இட்டாலி மாதிரி ஒரு செட்டில்மெண்ட் நடந்தது. அதுக்கப்புறம் டெத் ரேட்டோ பரவற ரேட்டோ குறைஞ்சிரும். ஏன்னா நாங்க என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம்னா இது போற போக்க பார்த்தா அமெரிக்காவை விட நம்ம மேல வந்துருமோங்கிற ஒரு பயம் இருக்கு. 2 நாளைக்கு ஒரு 1 லட்சங்கிறது கொஞ்சம் ஜாஸ்தி சார் இந்தியாவில். அது லாக்டவுன் வந்து போட்டது காலகட்டம் வேற, இப்ப உள்ள காலகட்டத்துக்கு லாக்டவுன் தேவைப்படுது. ஆனா மக்களுக்கு டெத்து அதனாலதான் கவர்மெண்ட் வந்து லாக்டவுனா கொஞ்சம் கட் ஆகுதுன்னு நினைக்கிறேன், எனக்கா தெரியல உங்களுக்கு. ஓகே சார், வாய்ஸ் கட் ஆகுது. ஹலோ கேக்குதா சார்? கேக்குதா? ஆமா சார், அந்த லாக்டவுன் பாயிண்ட் மட்டும் ரிப்பீட் பண்ணுங்க சார். லாக்டவுன் போட்டாங்க, அப்புறம் லாக்டவுன் இப்ப ரிலீஸ் பண்ணதுக்கு மெயின் காரணம் வந்து மார்டாலிட்டி ரேட் வந்து 2.5க்கும் கம்மியா இருக்கிறது தான். இந்தியாவை பொறுத்தவரை மேக்சிமம் வந்து ரொம்ப கோமார்பிட் உள்ளவங்க மட்டும்தான் இதுல பாதிக்கப்படுறாங்க. உதாரணத்துக்கு எங்க அப்பா வந்து 75+ ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடி எங்க அம்மா வந்து பாசிட்டிவ், வீட்டுல எல்லாருக்குமே ஆனா ஸ்வாப் டெஸ்ட் வந்து நெகட்டிவ் காமிச்சது. அப்பா தான் வெளியில போயிட்டு வருவாரு, அவருக்கு பாசிட்டிவ் காமிக்கல. அப்ப எங்க அப்பாவுக்கு எஸ்பி ஓட்டு செக் பண்ணும்போது 85 வந்துச்சு. அப்ப நாங்க அப்போல இன்டென்சிவ் ஸ்கேன், இவருக்கு இன்டென்சிவ் கேர் தேவைப்படும், 75+ கோமார்பிட் இருக்கு, டயபெட்டிக் 35 இயர்ஸ் இருக்கு,
ஒரு பைபாஸ் பண்ணியிருந்தாரு, யூரியாவும் கூட இருந்துச்சு. ஆனா அவர் 7 டேஸ்ல ரெக்கவரி ஆகிட்டாரு. அந்த காலத்து உடம்பு. அது ஒரு ரீசனா இருந்தா கூட நம்மளோட சமூக ஜீன் வந்து தாக்கு பிடிக்கும். தமிழ் ஜீனோ, நம்மளோட இந்தியன் ஜீன் வந்து மேக்சிமம் தாக்கு பிடிக்கி. ஆனா 23,000 மரணம் வந்து கோவிட் மரணம் தானா அப்படிங்கறதுல ஒரு டவுட் இருக்கு. 23,000 பேர் இறந்ததாகவும் எமர்ஜென்சி இறந்துட்டாவும் சொல்றாங்க. ஆனா நான் பார்த்த வரைக்கும், நான் வேலை பார்த்த வரைக்கும் கோவிட் மரணங்கள் நம்ம மாவட்டம், நான் தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கேன், 4-5 தான் இருக்கும் இந்த 4 மாச காலத்துல. 5000க்கு மேல பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஆனா 4-5 தான் இருக்கும். கோமார்பிடிட்டி தான் முக்கிய காரணம்ன்றீங்க. முக்கிய காரணம் கண்டிப்பா மல்டிபிள் கோமார்பிடிட்டி, ஒன்றுக்கு மேற்பட்ட ஒரு காம்ப்ளிகேஷன் இதுதான் பாதிக்குது. மற்றபடி கோவிட்டை பத்தி பயப்படவே வேண்டாம். நல்லா ஆகுறாங்க பேஷண்ட். ஒரு 10 நாள் ரெஸ்ட் தான் உங்களுக்கு தேவைப்படுது. எந்த ஒரு ரிஸ்கான ட்ரீட்மெண்ட்டுமே கொடுக்காமலே நம்ம பேஷண்ட் வந்து நல்ல நார்மலாகி போறாங்க. இப்ப 80 வயசு என்னுடைய நண்பர், ஐஎஃப்எஸ் நண்பர் ஒருத்தர், அவருடைய அப்பா 80 வயசு. அவருக்கு வந்து இன்னைக்கு எங்க குரூப்ல கேட்டிருந்தாரு, அவரு அலோபதிக்கு போலாமா சித்தாவுக்கு போலாமா அப்படின்ட்டு. சரி, அந்த குழப்பம் இருக்கு சார். அது நம்ம இப்ப சித்தாவுக்கு வந்து ஐ மீன் அவங்க கிரிட்டிக்கலா இல்லைன்னாக்கா சித்தா இஸ் ஓகேங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன் அவருக்கு. ஐ எம் நாட் அ டாக்டர். கிரிட்டிக்கலா இல்ல, மூச்சு திணறல் இல்ல, எஸ்பி விட்டு கூட பரவாயில்லையா இருந்தாக்கா ஓகேங்கிற மாதிரி தான் நான் சொல்லியிருந்தேன். ஐ டோன்ட் நோ வாட் இஸ் டூயிங். பட் இந்த மாதிரி 80 வயசு இருக்கிறவங்களுக்கு சித்தா முறை உடனடியா பலனளிக்கக்கூடியதா எப்படி சார்? வாட் இஸ் யுவர்? நல்ல கேள்வி. அந்த ஏஜ் ஃபேக்டர் ஒரு முக்கிய காரணம் தான். நுரையீரல் வந்து இமீடியட்டா ஃபாஸ்டா ஃபங்க்ஷன் ஆகிறது இல்லை. அந்த வைரஸோட புகலிடம் வந்து ரொம்ப சாதகமா போயிருது வயசானவங்களுக்கு. ரெண்டாவது, நம்ம இம்யூனிட்டியில 3 லைன் இருக்கு இல்லையா, ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன், தேர்ட் லைன். இந்த ஃபர்ஸ்ட் லைன் இம்யூனிட்டி வந்து ஓல்ட் ஏஜ் பீப்புளுக்கு கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யும். இந்த ரெண்டுமே இந்த வைரஸ்க்கு சாதகமா இருக்கு, ஈஸியா உள்ள புகுந்துருது. ரெண்டாவது, சார் முதல்ல சொன்னீங்க நுரையீரலுக்குள்ள வர்றதே தெரிய மாட்டேங்க அப்படின்ட்டு, அது உண்மை. சில பேர் வந்து இருமல் இருக்கும், டெஸ்ட் எடுப்பாங்க, நெகட்டிவ் இருக்கும். நமக்கு நெகட்டிவ் ஒண்ணும் இல்லை, சாதா சளின்னு விட்டுருவாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களுக்கு ரெகுலரா அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷன் சார் சொன்ன மாதிரி அதை மானிட்டர் பண்ணும்போது அது குறையிறது. அப்பதான் அது நுரையீரல் அடிப்பகுதியில் திசுக்களை செயல்பட விடாம ஆக்கிக்கிட்டு இருக்குங்கிறத உடம்புக்கு குறைச்சிக்கிட்டு இருக்கிறத கண்டுபிடிக்கும். இது ஓல்டு கோவிட் பாசிட்டிவோ இல்ல மூச்சு திணறலோ இல்ல டயர்டா ஆகுறாங்க, லேசா மூச்சு விட கஷ்டமா இருக்கிறதோ, நம்ம இப்ப இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் கிடைக்குது, 1800 ரூபாய் கிடைக்குது. அதான் நம்ம ஒரு 2 சார் 70+, இருந்தாலே அவங்களுக்கு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சேச்சுரேஷன் 90 கீழே வந்தா அவங்களுக்கு வந்து ஒரு ஆக்சிஜன் சப்ளை கண்டினியூஸா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அந்த 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 காலகட்டத்தோட நிலைமை. உடனே அவங்க ஸ்பிட் பண்ணி தான் ஆகணும். அவங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்கணும் ஒரு வாரம். அதுல அவங்க ரெக்கவரி வாய்ப்புகள் அதிகம் இருக்கு. So critical cases வந்து நீங்க you immediately refer for allopathy for immediate ஆக்சிஜன் கேருக்காக அவங்க அனுப்பிடுவீங்க. ஆமா சார், கவர்மெண்டோட புரோட்டோகாலும் ஆர்டரும் அதே தான். இந்த மாதிரி பேஷண்ட் இருக்க கூடாது, அனுப்பிடணும் அப்படின்னு. Let us not take a chance with their age. கண்டிப்பா. ரைட் சார். வேறு கேள்விகள் மருத்துவம் கோவிட் சம்பந்தமா அல்லது எதை பற்றி கேட்கலாம்? கேளுங்க டாக்டர் சார். குழந்தைங்களுக்கு இந்த கோவிட் வந்து பாதிக்கலாமா? அது பெரிய நல்ல விஷயம். இந்த வைரஸ் வந்து குழந்தைங்களை பாதிக்கல. அதனால குழந்தைங்களுக்கு சில நேரம் நெகட்டிவ் பாசிட்டிவ் காமிக்கிறதே ரேரா இருக்கு. அப்படி பாசிட்டிவ் அந்த குழந்தைங்களுக்கு ஒரு ஜலதோஷம் தும்மலாவே சரியா போயிருது. மிஞ்சி போனா ஒரு 2 நாள் காய்ச்சல் இருக்கும், அவ்வளவுதான். நுரையீரல் அந்த குழந்தைங்களுக்கு பாதிச்சு அடுத்த கட்ட வைரல் நிமோனிட்டிஸ்ங்கிற விஷயத்துக்கு குழந்தைங்களுக்கு பெரும்பாலும் போகல. அதனால நீங்க பயப்பட வேண்டாம். இருந்தாலும் குழந்தைங்களுக்கு வித்தியாசமான சிம்டம், மூச்சு விட கஷ்டப்பட்டான்னா நீங்க கண்டிப்பா மணிக்கு கூட்டிட்டு போய் தான் ஆகணும். சரியா டாக்டர் சார்? ஒரு क्वेश्चन சொல்லுங்க சார். சொல்லுங்க. அதாவது நாங்க ஹேண்ட்ஹெல்ட் டிவைஸ் மிஷின் யூஸ் பண்றோம். அதுல எல்லாரும் வந்து முதியோர் தான் வாங்குறாங்க. எனர்ஜி ஸ்பெல்லிங் சரி சார். சரி, வந்து இந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்கிறாங்க. அது மூலமா பரவதுக்கு வாய்ப்பு எதுவும் இருக்கா? இல்ல அந்த மாதிரி இருக்கு. ஆரம்ப கட்டத்துல அந்த ஃபிங்கர் பிரிண்ட் வைக்க சேலஞ்சு வந்து இந்த இது பண்ணுவோம் இல்லையா, நம்ம வேலைக்கு ஒரு இடத்துல வைக்கிறது, பயோமெட்ரிக்கே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் டெல்லியில ஸ்டாப் பண்ணாங்க, அப்புறம் இந்தியா முழுக்கவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க.
ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு என்ட்ரி ஆன உடனே என்ட்ரி பாயிண்ட்லேயே நமக்கு சானிடேஷன் இப்போ வச்சிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்க்கு என்ட்ரி ஆன உடனே ஒரு சானிடேஷன் வச்சுருக்க தான் செய்கிறாங்க. நம்ம அதை கையை சானிடைஸ் பண்ணிட்டு போகிறோம். இப்படி ஒவ்வொருத்தரும் சானிடைஸ் பண்ணிட்டு போய் அந்த மிஷினில் வச்சாங்கன்னா இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி. அதே மாதிரி மிஷினு சொல்லுங்க மிஷினையும் நம்ம வந்து ஒரு மைல்டு சானிடேஷன் பண்ணிட வேண்டியது. அந்த ரூமை சானிடேஷன் பண்ணும்போது டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணும்போதே அந்த மிஷினும் டிஸ்இன்ஃபெக்ட் ஆயிரும். காத்தோட்டமா இருக்கும். மிஸ்டர் மணிகண்டன், அதான் நானும் சொல்றேன் உங்களுக்கு. இப்ப கூட ஒரு சிக்கலான சூழல்ல தான் இருக்கும். வீட்டுல வர பால் பாக்கெட்டையே கழுவிட்டு தான் எடுக்கிற ஒரு சூழல்ல இருக்கிறேன். அதையும் சோப் போட்டு வெளியில கழுவி தான் எடுக்கிறேன்னா தான் ஐ எம் டூயிங் இட் டெய்லி. நியூஸ் பேப்பர் வாங்குறதுக்கு நிறுத்தியாச்சு. ஏன்னா அப்படி ஒரு சூழல்ல தான் வாங்கிட்டு இருக்கோம். நீங்க பாவம் கிராமமாக போய் மக்களை சந்திக்கிற ஒரு பணியில இருக்கிறதால நீங்க கான்சியஸா செய்ய வேண்டியது, ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுக்கு போயிட்டு 4-5 பேரை பாக்குறீங்க, ஒரு 20 பேரை பாக்குறீங்க பஸ் ஸ்டேஷன்ல, நடுவில் டீ குடிக்க நிக்கிறீங்கன்னா அப்ப உங்க கையில இருக்கிற உங்களுடைய சானிடைசர் எடுத்து கையை ஒரு வாட்டி நல்லா பண்ணிக்கணும். இந்த மீன் டைம் உங்க முகத்துல கை வைக்கிறது. நீங்க 20 வீடு போனாலும் எப்போதுமே உங்க மாஸ்க் கழட்டக்கூடாது, முகத்துல கை வச்சிடாது. அப்புறம் எதிர்த்து அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சார் ஒருத்தங்க சொன்ன மாதிரி எதிர் தரப்புல யாரு வந்துகிட்ட இப்ப பயனாளிகள் யாரு வராங்களோ அவங்களும் வந்து மினிமம் ஒரு கையில இருக்கிற தொண்டையாட்டு மூக்குல கட்ட சொல்லுங்க. அதுக்கப்புறம் பைசா கொடுத்துருங்க. நீங்க அது வரைக்கும் பைசா கொடுக்காதீங்க. டோன்ட் ரிஸ்க் யுவர்செல்ஃப். இப்ப இந்த மாதிரி காரியங்களை பண்ணுங்க. நடுவுல நீங்க ஓய்வு எடுக்கவோ எங்கேயாச்சும் டீ குடிக்கவோ இல்ல தண்ணி குடிக்கவோ கூட நீங்க போனாலும் தயவு செய்து கையில இருக்கிற சானிடைசர் எடுத்து நன்றாக கையில யூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க மற்ற வேலைகளை பாருங்க. அதுதான் வந்து இவ்வளவுதான் நாம் லோன் எடுத்துக்க முடியும். வீட்டுல இருக்கிறீங்க வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க. எந்த ஒரு பொருளை தொட்டாலோ எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து சானிடைஸ் பண்ணி தான் ஆகணும். ஒரு வழியில் ஒரு ரூபா நோட்டை ஒருத்தட்ட வாங்கினா கூட அதை வாங்கி உள்ள போட்டு நீங்கள் நீங்க சானிடைஸ் பண்ணி தான் ஆகணும். அப்படி ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம். சார் சொன்ன மாதிரி ஒரு 6 மீட்டர் இடைவெளி விட்டு பேசணும். குறைந்தபட்சம் ஒரு 2-3 மீட்டர் இடைவெளி விட்டாச்சு நம்ம பேசணும். 5 நிமிஷத்துக்கு மேல ஒரு நபர்கிட்ட பேசக்கூடாது. அதுக்கு வேற இப்ப சொல்றாங்க. அப்புறம் மாஸ்க் ஏத்தாப்புல உள்ளவர் போடலைன்னா கண்டிப்பா அவருக்கு மாஸ்க் போட சொல்லிட்டு தான் நீங்க அவர்கிட்ட பேச்சே ஆரம்பிக்கணும். அதுலயும் வந்து ரிஸ்க் இருக்கு. நீங்க 2 பேருமே மாஸ்க் போட்டிருந்தாலும் 5 நிமிஷத்துக்குள்ள பேசக்கூடாது. அதுலயும் ஒரு 3 மீட்டர் இடைவெளியாச்சும் நீங்க உங்களை விட்டுறணும். குறைஞ்சது 6 அடி இடைவெளி உங்களுக்குள்ள இருக்கணுங்கிறதான் அரசு விதி. நிறைய இப்போ 4 மாசத்துல நம்ம டிவியில தொடர்ந்து ரேடியோலையும் அதையும் நம்ம கேட்டுட்டே இருக்கோம். அதை நம்ம பின்பற்ற ஆரம்பிக்கும் போது தொற்றோட வேகம் கண்டிப்பா குறையும். சார் நாங்க இதே மாதிரி மக்கள் டெய்லி பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? யார் தொற்றுங்கிறது 10 நாள் கழிச்சு தான் நமக்கு தெரியும். நாங்க ப்ரிகாஷனுக்கு என்ன பண்ணலாம், ஃபேமிலிக்கு நாங்க என்ன பண்ணலாம் நீங்க சொல்லலாம். நீங்க சொல்றீங்களா இந்த ஆவி பிடிக்கிறது இது, அது வந்து நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா நமக்கு வந்து ஆவி பிடிக்கிறது ஒரு முக்கியமானது. அதுல சின்னதா நம்ம வீட்டுல மஞ்சள் உப்பு இருக்கு. இப்ப மஞ்சள் உப்பு நீங்க வந்து காலையில வீட்டை விட்டு போகும்போது ஆவி பிடிச்சிட்டு போங்க. ஒர்க் முடிஞ்சு வரும்போதும் மறக்காம ஆவி பிடிங்க. இடையில நீங்க சானிடைஸ் பண்ற அந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரியும். அப்புறம் வீட்டுக்குள்ள வந்த உடனே நீங்க குழந்தைங்களோட பேச வைக்க முடியும் முன்னாடி முதல்ல நல்லா குளிச்சிருங்க. சோப் போட்டு நீங்க குளிச்சிருங்க. அது உங்களுக்கு நல்ல விஷயம். அது 3வது வந்து இப்ப முதல்ல வைரஸ்க்கு நிலவேம்பு குடிநீர் வந்து அரசாங்கம் வந்து பரிந்துரை செஞ்சது. நிலவேம்பு குடிநீர் வந்து ஒரு 5 நாள் நீங்க கண்டிப்பா எடுத்துக்கோங்க. இது வந்து ஆன்டிவைரல் ஆக்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கறது மட்டும் இல்லை, உங்களுடைய எதிர்ப்பு சக்தி முன்னாடி பூஸ்ட் அப் பண்ணி வைக்கும், ரெடியாக வைக்கும். ஆக்சுவலாக நாங்கள் நிலவேம்பு கொடுக்குற அந்த காலகட்டத்தில் 2 மாதத்துக்கு தடவை 5 நாள் தொடர்ந்து ஒரு நாளைக்கு ஒரு வேளை வச்சு கொடுப்போம். இந்த 5 நாள் கொடுக்குறதே 2 மாதத்துக்கு அந்த நபருக்கு வந்து எதிர்ப்பு சக்தி அணுக்களை தயாராக வச்சிருந்தது. ஃபர்ஸ்ட் லைன் இம்யூனிட்டியை ரொம்ப ரெடியாகவும் ஆக்டிவாகவும் வச்சிருந்தது. இப்போ இந்த கோவிட்டுக்கு அதே தான் சொல்கிறோம். நிலவேம்பை 2 மாதத்துக்கு தடவை 5 டோஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டை சுற்றியே உங்களுக்கு கோவிட் இருக்கு, நிறைய பாசிட்டிவ் இருக்கு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த 1 மாதத்துக்கு ஒரு தடவையே 5 டோஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை வச்சு 5 டோஸ் மாதத்துக்கு எடுத்துக்கிட்டு கபசுர குடிநீரை நீங்கள் எப்போ எடுக்கணும்னா உங்களுக்கு சளி, தும்மல், தொண்டவலி ஆரம்பிச்சது அப்படின்னா 10 டோஸ் 10 நாட்கள் இதில் இருக்க தான் செய்யும். இருந்தாலும் நீங்கள் ஒரு 10 டோஸ் எடுத்துட்டீங்கன்னா கோவிட் உங்களுக்கு வந்து ஒரு சாதாரண ஒரு சளி காய்ச்சலா போயிடும். குழந்தைங்களுக்கு தரலாமா சார்? குழந்தைங்களுக்கு தாராளமா தரலாம். என்னம்மா எத்தனை வயசு? 15 வயசு 12 வயசு. 12 வயசு மேல உள்ளவங்க வந்து அடல்ட் தான்மா, பெரியவங்க மாதிரி தான். 2 வயசு கீழே 12 வயசு மேல உள்ளவங்களுக்கு பெரியவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். சார் வணக்கம்.
குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். அதுதான் சங்கு, அந்த காலத்துல சங்கு வச்சிருக்கோம் இல்லையா நம்ம, 5 மில்லி வரும்ல, 5 to 10 மில்லி வரும். குழந்தைங்களுக்கே 1 வயசு 2 வயசு குழந்தைங்களுக்கு கஷாயம் இருக்கு. கஷாய ப்ரிப்பரேஷன்ல எல்லாத்துலயும் இருக்கும். கஷாயம் அப்படின்னா ஒரு 30 கிராம் போடணும். நம்ம வெளியில போட முடியறது 5 கிராம் தான். நீங்க வீட்டுல ப்ராப்பரா ஒரு நோயாளி உருவாயிட்டாரு, உங்களுக்கு நோய் தொற்று வந்து ஃபீல் பண்ணீங்கன்னா 35 கிராம் கஷாயம் போடணும். 1 லிட்டர் தண்ணி ஊத்தி 4 லிட்டர் 4ல ஒரு பங்கு வத்த வை. 4ல ஒரு பங்கு வத்த வச்சாதான் அந்த முழுமையான மருந்தா அது மாறும். 4ல ஒரு பங்கு வத்த வச்சு மாஸ்க் நீங்க ஒரு நாளைக்கு 4 வேளை இல்ல 3 வேளை 50 மில்லி நீங்க குடிச்சிட்டு வந்தீங்கனாலே ஒரு 3 வேளை நீங்க குடிக்கலாம். ஒரு 3 நாள் குடிக்கும் போது நீங்க அந்த நோய் தொற்றுல இருந்து ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. இது நோய் தொற்று வந்துருச்சுன்னா இந்த லெவல்ல காய்ச்சி குடிக்கணும். டிராமா இருக்கிறதுக்கு நீங்க 5 காய்ச்சி குடிக்கலாம். கன்ஃபார்ம் ஆயிருக்கு. நாங்க உண்மையா பண்றோம். ஆனா மாஸ்க் கிளவுஸ் இருந்தாலும் ஒரு பயம் இருக்கு இல்லையா, அதனால பயப்படணும். கோவிட் வந்து யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு 90-95% மக்களுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணல. நம்மளோட உணவு ஆமா 4 லிட்டரா வத்த வச்சு 4ல ஒரு பங்கா வத்த வச்சு 50 கிராம் 50 மில்லி அளவு ஒரு சொல்லுங்க சார். வணக்கம் சார். எங்க வீட்டுல சின்ன குழந்தைகள் எல்லாமே இருக்கிறாங்க. நான் வந்து புளியங்குடியில பேசுறேன். இங்க புளியங்குடி பகுதியில இருந்து நிறைய தொற்று இருந்தாலும் நாங்க தெருவாய்ஸா போய் கொடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். இப்போ எங்க வீட்டுக்கு போனோன்னா எங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாமே பயப்படுறாங்க. ஒரு பக்கம் எங்க ஊர்ல உள்ளவங்களும் சரி புளியங்குடி போயிட்டு வர உங்களுக்கும் கொரோனா வந்துருமோ அப்படின்னு ஒரு பக்கம் பயப்படுறாங்க. அது வந்து மக்களுக்கு வந்து இன்னும் சரியா விழிப்புணர்வு இன்னும் சரியா வரவும் மாட்டேங்குது. ஆனா எங்களுக்கு கொரோனா வந்தது அப்படின்னா ஏதாவது அறிகுறி ஏதாவது தென்படுமா? எல்லா விஷயமே வந்து இருக்கிறோம். நான் யாருக்கு இருக்குன்னு சொல்ல முடியல, எப்போ வரும்னு சொல்ல முடியல. ஏதாவது ஒரு அறிகுறி அப்படின்னு இருந்தா ஏதாவது ஒரு பிசிக்காவே தெரிஞ்சுக்கலாம். எல்லாத்துக்குமே வந்து எனக்கு இருக்கும் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி பயமா தான் சார் ஃபீல்டுல போகும்போது. ஏதாவது கொரோனா அறிகுறிகள் ஏதாவது இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க, நல்லா இருக்கும் சார். பொதுவாகவே சாதாரண ஃப்ளூ காய்ச்சல் போல தான் இதுவும். காய்ச்சல்ங்கிறத 78% அறிகுறிகள். அதுக்கு தான் எல்லா வைரஸ் காய்ச்சலையும் காமன் தான், உடம்பு வலி. ஆனா 2 விதமான சிம்டம் வித்தியாசம். அது முதல் நிலையில வந்துட்டா நீங்க உடனே கண்டுபிடிச்சலாம். மூச்சு விட சிரமம். ஆனா இது எல்லாருக்கும் முதல் நிலையில வர்றதில்ல. ஒரு 4 நாள் கழிச்சு தான் வருது, 5 நாள் கழிச்சு தான் வருது. மூச்சு விட சிரமம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை நீங்க வச்சு. 3வது வந்து மூக்குல ஸ்மெல்லு தெரியாம போகுது. 10ல 4ல ஒருத்தருக்கு இது இருக்கு, 25%. உதாரணத்துக்கு உங்க வீட்டுல சமைக்கிறாங்க, ஒரு எல்லாமே மணக்கும், ஒரு டீ கூட மணக்கும், ஏலக்காய் போட்டிருந்தா மணக்கும். இந்த மாதிரி ஒரு இல்லாம போறது அனாஸ்மியா அப்படின்போம். அது ஒரு முக்கியமான சிம்டம். மூச்சு விட சிரமமும் இந்த அனாஸ்மியா அப்படிங்கிற இதுவும். சில நேரம் திடீர்னு வயிற்று போகும், 2 நேரம் 3 நேரம் காய்ச்சல் இருக்கு. அந்த மிச்ச காய்ச்சல்ல அந்த வயிற்று போக்கும், இந்த மூக்குல ஸ்மெல் குறையிறதும், மூச்சோட சிரமம் இருக்காது. இந்த காய்ச்சல் வந்து அக்யூட் ரெஸ்பிரேட்டரி டிஸ்ட்ரெஸ் சிண்ட்ரோம்னு வகையில் அந்த சார்ஸ்ல வர்றதுனால இந்த குறிகுணம் இருக்கு. இப்போ புதுசா டயரியாவும் வயிறு அப்செட்டும் சேர்ந்துருக்கு. காய்ச்சலோட உங்களுக்கு வயிறு அப்செட் ஆகி வயிற்று போக்கு இருந்தா இதோட அறிகுறின்னு எனக்கு டெஸ்ட் பண்ணல. நீங்க இதோட அறிகுறி இந்த 3 சந்தேகம் தான் மிச்ச வைரஸ் காய்ச்சல்களே இந்த காய்ச்சலுக்குள்ள வித்தியாசமான சிம்டம். வணக்கம் சார். இது குழந்தையோட பிக்சர்ஸ் இருந்தாங்க. வாட் அபவுட் இன்ஃபென்ட்ஸ், 6 months old பேபி, அவங்களோட இம்யூனிட்டி எப்படி? ஒரு மிரக்கல் என்னன்னா குழந்தைங்களை இது ரொம்ப பாதிக்கிறது இல்லை. குழந்தைங்களுக்கு 6 மாசமோ ஒரு வயசு குழந்தைக்கும் இது பாசிட்டிவ் ஆனா கூட அவங்களோட ஹார்ட் ரேட்டு ரெஸ்பிரேட் ரேட் வந்து 30 இயல்பாகவே அதிகமாக இருக்கும். ஒரு ஓல்டேஜ் தான் இந்த ரெஸ்பிரேட் ரேட்டும் ஹார்ட் ரேட்டும் குறையுது. அவங்களுக்கு அதிகமாக இருக்கும். அதனால வேகமாக பண்ணுறதுனால இந்த வைரஸ் வந்து அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை பாதிக்கிறது இல்லை. அடுத்த கட்டத்துக்கே போகிறதில்ல. ஒரு ஜலதோஷம், ஒரு சின்ன காய்ச்சலோட அந்த குழந்தைங்களுக்கு அது சரியாக போயிடும். அதனால குழந்தைங்களுக்கு இப்போதைக்கு பயப்படவே தேவையில்லை. இந்த வைரஸை பொறுத்தவரை அவங்களுக்கு வயிற்றுப்போக்கு போனாலோ, காய்ச்சல் 103 டிகிரி 104 டிகிரிக்கு போனாலோ, அவங்களுக்கு வேற மாதிரி வாமிட் எது மாதிரி இருந்தாலோ, குழந்தை தொடர்ந்து அழுதாலோ, நீங்க அவங்களுக்கு ஒரு மருத்துவ சிகிச்சை மருத்துவமனை கூட்டிட்டு போய் கொடுக்கணும். அப்படி இல்லை சாதாரணமா தான் இருக்குன்னா அதுக்கு ஒண்ணுமே செய்யாது. சார் வணக்கம். அவங்க இன்னொரு கேள்வி வந்திருக்கு. அவங்களுக்கு நிலவேம்பு கபசுரம் எல்லாம் கிடைக்காது இல்லைங்களா? குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? யார் குழந்தைங்களுக்கு? கை குழந்தைகளுக்கு நிலவேம்பு
இது வரைக்கும் கொடுக்கல. ஆனா அந்த காலத்துல கை குழந்தைகளுக்கெல்லாம் மருந்து சங்கு வச்சு கொடுத்துருக்காங்க. ஒன்றும் செய்யறது இல்ல. இப்பவும் இங்கிலீஷ் 5 ml 3.5 ml வச்சு நம்ம பேரஸ்டமாலோ எல்லாம் கொடுக்க தான் செய்யறோம். அந்த கை 1 வயசு குழந்தைங்களுக்கு கூட 3.5 ml 2.5 ml டோஸ் வச்சு பேரஸ்டமால இல்ல ஆன்டிபயோட்டிக் கூட டிராப்ஸாவோ ஏதோ ஒரு ஃபார்ம்ல கொடுக்க தான் செய்யறோம். ஆனா நிலவேம்பு அந்த மாதிரி கஷாயம் வந்து ரொம்ப நான் சொல்லுவேன் 4ல் 1 குறுக்கும் பட்சத்துல வேணா ஒரு 6 மாசத்துக்கு மேல முதல் 6 மாசத்துக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுனால குழந்தைக்கு எதிர்ப்பு சக்தி இயல்பாவே இருக்கும். இல்ல தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைங்களுக்கு கூட எதிர்ப்பு சக்தி இயல்பாவே இருக்கும். அவங்களுக்கு எல்லாம் கஷாயம் தேவையில்லை. தாய்ப்பால் குடிக்கல, குழந்தை சாதாரண ஃபுட் எடுக்குது, பால் குடிக்குது, பிஸ்கட் சாப்பிடுது, அந்த மாதிரி கேட்டகரியில உள்ள குழந்தைங்களுக்கு வேணா நிலவேம்பு கஷாயம் வந்து 10 கிலோ கொடுக்கலாம். கேளுங்க. அடுத்து யாரை கேட்க வந்தீங்க? சார் வணக்கம். வணக்கம்மா. சொல்லுங்க. ராயரி பீஸ் பேசுறேன். சொல்லுங்க சார். சொல்லுங்க. இந்த கபசுர குடிநீர் எத்தனை நாளைக்கு ஒரு முறை சார் எடுத்துக்கணும்? கபசுர குடிநீர் வந்து 5 நாள் இல்லை 7 நாள் ஒரு வேளை வச்சு எடுத்துக்கலாம். நீங்க எதிர்ப்பு சக்திக்காக குடிக்கிறீங்க அப்படின்னா. ஆனா என்னைய பொறுத்தவரை கபசுர குடிநீர் உங்களுக்கு ஜலதோஷம், தும்மல், தொண்டவலி இது இந்த மாதிரி ஏதாவது ஒரு சிம்டம் ஸ்டார்ட் ஆகுது, காய்ச்சல், குளிர் வர்ற மாதிரி, அந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இல்லையா, காய்ச்சல் வர போகுதுன்னு சொல்லுவோம், ஒரு மாதிரி சீனமா இருக்குன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆனா கபசுர குடிநீர் 2 வேளை வச்சு 10 டோஸ் எடுத்துக்கலாம். ஏன்னா ஒருவேளை இது வந்து கொரோனா தொற்றா இருக்கும் பட்சத்துல அடுத்த கட்டத்துக்கு போகாம காய்ச்சலோடய உங்களுக்கு சரியா போயிடும். நிலவேம்பு நீங்க எடுத்துக்கலாம். ஒருவேளை நிலவேம்பு காலையிலையும் கபசுர குடிநீர் சாயங்காலம் கூட நீங்க ஒரு 5 நாள் எடுத்துக்கலாம். உங்களுக்கு கபசுர குடிநீர் ரொம்ப உஷ்ணத்தை உண்டு பண்ணும், அதை உங்களால டாலரேட் பண்ண முடியல சூழ்நிலை இருந்ததுன்னா காலையில நிலவேம்பு, சாயங்காலம் கபசுரம் நீங்க எடுத்துக்கிட்டாலே இந்த தொற்றோட வேகத்தை குறைக்க முடியும். சார் சிங்க் சத்துள்ள உணவு வந்து எதுல சார் இருக்கு? பயறு வகைகள் எல்லாத்துக்குமே ஜிங்க் இருக்கு. எல்லா தானிய வகைகளையும் கடலை, வேர்க்கடலை, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, கொண்டக்கடலை எல்லாம் இருக்கு. ஆனா இதெல்லாம் மந்தம் அதிகம், அதனால சத்துக்குன்னு நீங்க எடுத்துக்கலாம். காய்ச்சல் வந்ததுக்கு அப்புறம் இந்த பயிர் வகைகளை சாப்பிட்டீங்க ரொம்ப அவிச்சு சாப்பிட்டீங்கன்னா செமிக்காது, காய்ச்சல் கூட தான் செய்யும். காய்ச்சல் நிலையில கஞ்சி தான் குடிக்கணும். கஞ்சி, ரசம் சாதம், இட்லி, இதை தவிர காய்ச்சல் இருந்தால் இந்த 3 தவிர வேற எதுவுமே சாப்பிடக்கூடாது. இந்த பயிர் வகைகள் இதெல்லாம் சும்மா இப்ப சாதாரண நாட்களில் உங்க சத்து குறைவுக்காக நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டாவது பூசணி விதை, தர்பூசணி விதை, இதுல வந்து அதிகபட்ச துத்தநாக சத்து இருக்கு. சில குடும்பங்கள்ல பூசணி விதையை வந்து கூட்டு வச்சு சாப்பிடுவாங்க. அந்த பூசணி குடும்பங்கள்ல வந்து அதிகமான பூசணி விதைகள்ல தர்பூசணி விதையிலையும் துத்தநாக சத்து ரொம்ப அதிகமா இருக்கு. இது இப்போ வைட்டமின் சி உங்களுக்கு நல்லா தெரியும். வைட்டமின் சி மக்கள் இருக்கலாமான்னு கேட்பாங்க. காய்ச்சல் இருக்கும்போது அந்த நெல்லிக்காய் ஜூஸோ ஆரஞ்சு பழமோ எடுக்கக்கூடாது. புளிப்பு தன்மை உள்ள உணவுகளை காய்ச்சல் இருக்கும்போது எடுக்கக்கூடாது. காய்ச்சல் முழுமையா குணமாகி உடம்பு அடுத்த கட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த புளிப்பு செவியுள்ள நெல்லிக்காவோ சாத்துக்குடி ஆரஞ்சோ நம்ம எடுக்கணும். நம்ம சத்து குறைவா இருக்கு, காய்ச்சல் வந்துட்டு நெல்லிக்காய் வைட்டமின் சி சாப்பிடணும் அப்படிங்கிறத நம்ம நெல்லிக்காவோ ஆரஞ்சு பழமோ சாத்துக்குடியோ சூஸ் பண்ணக்கூடாது. காய்ச்சல் இருக்குன்னா குறைந்த உணவு, கஞ்சி, இட்லி உணவு தான் நம்ம சாப்பிடணும். நிலவேம்பு குடிக்கலாம், கபசுரம் குடிக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே. ஓகேவா? சந்தேகங்கள்லாம் நிவர்த்தியானதா? பிடித்துக் கொள்ளலாமா? இன்னும் வேற ஏதாச்சும் பேசணுமா? ஓசோல் டிக்னிட்டரிஸ் எல்லாருமே பேசிட்டாங்க இல்லைங்களா? மிக நிறைவான ஒரு கருத்தரங்காக இந்த தருணம் நம்ம அனைவருக்கும் அமைந்தது. மிக குறிப்பாக நம்மிடையே உரையாற்ற வந்த சிறப்பு அழைப்பாளர்கள் அனைவரும் இறுதி வரை அவங்களுடைய டைட் ஷெட்யூல்லையும் நமக்காக நேரத்தை ஒதுக்கி இறுதி வரை இந்த கருத்தரங்கில் பங்கேற்றது நமக்கு மிகவும் மகிழ்ச்சியான பெருமையான விஷயம். ஸோ மிக அருமையான இந்த நிகழ்வு சிறப்பாக அமைந்தது. டாக்டர் குறிப்பாக அனைவருடைய சந்தேகத்திற்கும் மிக தெளிவாக சுருக்கமாக அழகாக பதில் தந்தாங்க. ஸோ இது அனைவருக்கும் பயன் தரும் என்று நம்புகிறோம். பொருளாதார ரீதி நம்மை தற்காத்துக் கொள்வது கொரோனாவில் இருந்து அப்படிங்கிறதுக்கு நம்ம இம்யூனிட்டி எப்படி வளர்த்துக்கணுங்கிறது சிறப்பாக சொன்னாங்க. பொருளாதார ரீதியிலும் நாம் முன்னேற வேண்டிய சூழலில் இங்கு கிடைத்த நல்ல விஷயங்களை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும், நண்பர்களாக இருக்கட்டும், சொந்தக்காரங்க எல்லாருக்கும் தெரிவித்து அரசு திட்டங்கள் உண்மையாலுமே நல்ல பயனாளிகளை சென்று சேர வேண்டும் என்பதற்கு அனைவரும் ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு பங்கு பெற்ற அனைத்து சிறப்பு அழைப்பாளர்களுக்கும்
பிற தொழில் முனைவோர்கள் மற்றும் நேரு யுவகேந்திரா போன்ற நண்பர்களுக்கும் என்னுடைய மண்டல மக்கள் மற்றும் அலுவலர்கள் சார்பாக என்னுடைய நன்றிகளை தெரிவித்துள்ளேன். போஸ்டர் அடுத்து யாருங்க? நன்றி சார். போஸ்டர் சார் நன்றி சார். நன்றி சார். நிறைவாக எங்களோட அழைப்பை இந்த வெபினாரில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றிய இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியின் சீனியர் ரீஜனல் மேனேஜர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக தமிழ்நாடு கிராம வங்கியின் ரீஜனல் மேனேஜர் திரு வரதராஜன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா மேனேஜர் மோகன் குமார் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக மெடிக்கல் ஆஃபீஸர் அவர்களுக்கு சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிதி திட்ட ஆலோசகர் ஆர் மகாலிங்கேஸ்வர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சிறப்பான திரு சரவணா அவர்களுக்கு எங்களை சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களை வழிநடத்தி சிறப்பான ஒரு எங்களுக்கு எல்லா வசன பதவியும் எங்களது மக்கள் அலுவலகத்தின் இணை இயக்குனர் திரு விஜய் காமராஜ் ஐஏஎஸ் அவர்களுக்கு சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் அலுவலர் அவர்களுக்கு அனைத்து பிசினஸ் கரஸ்பாண்டன்ட் மற்றும் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ளேன். ஏதாவது வீடு பெற்றிருந்தால் மன்னிப்புவதில் அனைவருக்கும் மீண்டும் முறை நன்றி விடைபெறுகிறேன். இந்த மெசேஜ் சேட்ல வந்து ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். பார்ட்டிசிபேஷன் அந்த வந்து சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது கேட்க இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கலாம் சொல்லி விடைபெறுகிறோம். நம்புவாங்க. ஓகே சார், தேங்க்யூ. Thank you, sir.